அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங் பிள்ளை. நாம் போன வகுப்பில் கடைசியாக பார்த்தது சாரீரப்பதனில் பணிபுரி நிலையை பற்றி பார்த்தோம். அடுத்தது சாரீரப்பதனில் வரக்கூடிய 4 சமன்பாடுகளையும் பார்த்து முடிச்சிட்டோம். ரைட். அப்போ இதுக்கப்புறம் நாம் என்ன செய்வோம்னா, நம்ம கடைசியாக ஒரு சார்ட் ஒன்று போட்டிருந்தோம். அந்த இடத்துல ஒரு சார்ட் ஒன்று போட்டிருந்தோம். அது நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் விளங்கியிருக்கும். அது விளங்கினா உங்களுக்கு சாரீரப்பதன்றது ஃபுல்லாக கிளியரண்டமாக இருக்கும். ரைட். அப்போ அதை நாம் என்ன செய்வோம்னா, அதில் நாம் 2 விஷயம் பார்த்தோம். என்னது, RH எப்படி மாறுது, வெப்பநிலை குறையிற நேரம். ரைட். வெப்பநிலை குறையிற நேரம் RH மாறுது. அது நாம் என்ன செய்வோம்ல, ஒரு கிராஃபில் கருதி பார்ப்போம். அப்போ பெரும்பாலும் நமக்கு தெரியும் கிராஃபில் இது அடிக்கடி வரக்கூடிய பகுதி. ரைட். RH மாறல்ன்றது அடிக்கடி வந்து இருக்குது. அப்போ நாம் என்ன செய்வோம், அதில் ஒரு கிராஃபில் கருதி பார்த்தோம்னா பிள்ளைகள், சரியா? நான் 2ஐயும் என்ன செய்கிறேன், தனித்தனியாக இருக்கிறேன். ரைட். அப்போ சரியா, முதலாவது RH நேரத்தோட. சரியா பிள்ளை, நேரத்தோட. ரைட். உங்களுக்கு தெரியும் நேரத்தோட என்னது நாம் பார்த்தோம். வெப்பநிலை என்னது குறையுது. அப்போ நல்லா பார்க்கணும். அப்போ இந்த பக்கமாக என்ன செய்யுது, வெப்பநிலை குறையுது. ரைட். அப்போ ஒரு குறித்த கனவில் வெப்பநிலை நாம் என்ன செய்யணும், தொடர்ச்சியாக குறைக்கிற நேரம் RH மாறு. ரைட். அதே மாதிரி நேரத்தோட AH மாறு. அவங்களும் தெரியும் பிள்ளைகள், பனிப்படு நிலைன்றது நான் பார்த்தேன். வழியில் இருக்கிற நீராவி என்றது, அதாவது குறித்த கனவில் இருக்கிற நீராவி என்றது எப்போ மட்டுமட்டாக நிறைய ஆரம்பிக்குதோ அந்த வெப்பநிலை தான் நாம் சொல்லுவோம் என்னது, பனிப்படு நிலை. அப்போ சரியாக பனிப்படு நிலையில் சாரீரப்பதன்ன்றது 100% இருக்கும். அதே மாதிரி பனிப்படு நிலையை விட குறைஞ்ச வெப்பநிலைகளையும் என்ன செய்யும், சாரீரப்பதன்ன்றது மேக்சிமம் 100 இருக்கும். ரைட்டா, 100 தானே மேக்சிமம். அப்போ மேக்சிமத்தில் இருக்கும். ரைட். அப்போ நாம் போன வகுப்பில் நம்ம கடைசியாக அந்த சார்ட்டோட சம்மந்தப்பட்ட அதே உதாரணத்தை வச்சு தான் நம்ம கதைக்க போகிறோம். ரைட். அப்போ அதில் நாங்கள் RH பெருமானங்கள் எடுத்திருப்போம். இப்போ அங்கே நமக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலை, அதாவது பனிப்படு நிலை வரைக்கும் என்ன செய்யும் பிள்ளைகள், RH பெருமானம்ன்றது என்ன செய்யும், தொடர்ச்சியாக கூடிக்கொண்டு வரும். அரை வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட ஒரு பெருமானம் ஒன்று இருந்திருக்கும். அதிலிருந்து என்ன செய்யும், நான் வெப்பநிலையை குறைக்கிற நேரம் RH பிள்ளைகள் கூடிக்கொண்டு வரும். ரைட். கூடிக்கொண்டு வந்து இதான் என்னது, அந்த பனிப்படு நிலை. நான் இதை அச்சு போட்டிருக்கிறேன். சரி, அது இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போ இந்த வெப்பநிலை தான் என்னது, பனிப்படு நிலை, TD என்று போடுவோம். ரைட். பனிப்படு நிலை. பனிப்படு நிலைக்கு பிறகு RH என்ன செய்யும் பிள்ளை, 100% மாறாமல் இருக்கும். ரைட். இதுக்கு பிறகு நீங்கள் என்ன வெப்பநிலையை கொண்டு போனாலும் என்ன செய்யும், 100% இருக்கும். அப்போ இதான் அதுக்கு வரக்கூடிய மேக்சிமம்ன்றது 100%. ரைட் பிள்ளைகள், சரியா, 100%. அதே மாதிரி AH என்றது உங்களுக்கு தெரியும். AH பனிப்படு நிலை வரைக்கும் கூடின பெருமானம் மேக்சிமமாக இருக்கும். அது ஏதோ ஒரு பெருமானத்தில் இருக்கும், ஒரு மேக்சிமம் பெருமானத்தில் மாறாமல் இருக்கும். அதுக்கு பிறகு பனிப்படு நிலைக்கு பிறகு என்ன செய்யும், நாம் வெப்பநிலை இன்னும் குறைக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும். அது நிறைஞ்சல் இருக்கிற நீராவி என்ன செய்யும், ஒடுங்க தொடங்கும். அப்போ தொடர்ச்சியாக ஒடுங்குற நேரம் என்ன செய்யும், அதில் இருக்கிற நீராவியின் அளவு குறைஞ்சி போகிறதால தண்ணீரப்பன், அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த கனவளவில் இருக்கிற நீராவியின் அளவை என்ன செய்யும், தொடர்ச்சியாக குறைஞ்சு கொண்டு வரும். சரியா? பதக்கீரணம் என்றால் பனிப்படு நிலை வரைக்கும், அதாவது இந்த TD வரைக்கும் என்ன செய்யும், ஒரு கூடின பெருமானத்தில் மாறாமல் இருக்கும். அதுக்கு பிறகு பனிப்படு நிலைக்கு பிறகு என்ன செய்யும், தொடர்ச்சியாக குறைஞ்சு கொண்டு வரும். அது குறைஞ்சு என்ன செய்யும் பிள்ளைகள், கிட்டத்தட்ட ஒரு பூச்சியை தான் மிக்கும். ரைட். குறைஞ்ச வெப்பநிலை என்ன செய்யும், அது கிட்டத்தட்ட அன்னளவாக பூச்சியமாக போயிடும். அப்போ இது ரெண்டும் முக்கியமான வரையறைகள். இப்போ இது ரெண்டையும் பெரும்பாலும் ஒரு கிராஃபில் கேட்டால், ரைட், ஒரு கிராஃபில் கேட்டால் நாம் என்ன செய்யலாம் என்றால், ரெண்டையும் இதே வடிவம் தான், அது உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், இப்படி ஒன்று போட்டுக்கொள்ளலாம், அதே மாதிரி இப்படி ஒன்று போட்டுக்கொள்ளலாம். ரைட். ரெண்டும் ஒரே கிராஃபில் கேட்டால், இப்போ இதில் எது மேலே வரணும் எது கீழே வரணும்ன்றது பிரச்சனை இல்லை. ரைட். ஏன்னா உங்களுக்கு தெரியும், விளங்கணும். YH வரக்கூடியது AHL RH ரெண்டையும் நம்ம ஒரு அச்சில் கீரையில் தானே. அப்போ நமக்கு இந்த வடிவத்துக்காக மட்டும்தான், இங்கே வடிவத்தை மட்டும்தான் என்ன செய்வாங்க பார்ப்பாங்க.
நமக்கு எது கீழே வரும் எது மேலே வரும்ன்ற பிரச்சனை இல்லை. இந்த வடிவம் உங்களுக்கு விளங்கினால் சரி. ரைட். நம்ம கேள்விகள் செய்கிற நேரமும் இந்த கிராஃபில் வந்திருக்கும். அதுகள் வரக்குள்ள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரியா? அடுத்தது இது சம்மந்தப்பட்ட இந்த பனிபர நிலை சம்மந்தப்பட்ட இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இந்த பனிபர வெப்பநிலை சம்மந்தமாக அதில் நம்ம அந்த கேள்வி வரக்குள்ள என்ன செய்யும் ஒவ்வொன்றா பார்த்துக்கொண்டு போவோம். ரைட். அப்போ நம்ம கேள்வியில் ஆரம்பிப்போம். 7ஆவதில் ஆவியும் ஈரப்பதம் பகுதியில் நம்ம முதலாவது கேள்வி பார்த்துருப்போம். ரைட். நம்ம சில கேள்விகள் நம்ம ஆரம்பத்தில் பார்த்துருப்போம் இந்த கொதித்தல் ஆவி அது சம்மந்தமாக. இன்றைக்கு நம்ம 2வது கேள்வியை பாருங்கள். 30 பாகையில் உள்ள ஒரு அறையின் சாரீரப்பதம் 75% ஆகும். ரைட். அறையின் வெப்பநிலை குறைவடையும் போது தொடர்பு ஈரப்பதன் RH தனி ஈரப்பதன் AH நேரத்துடன் மாறல். ரைட். அப்போ அறை வெப்பநிலையில் நிரம்பாத ஆவி இருக்குது 75%. அப்போ இது வளமையமாக தான் என்ன செய்யுது வெப்பநிலையை குறைக்கிற நேரம். சரி. அப்போ இதே மாதிரி தான் வரப்போகுது. RH என்ன செய்யும் பிள்ளைகள் ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட பெருமானத்திலிருந்து கூடி 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 பனிப்பட நிலையில் மேக்சிமம். இப்போ இதில் கவனம், இது 2 முறை வெப்பநிலையா. இப்போ இது 2 முறை வெப்பநிலையில் வரணும். சரியா? இந்த 2 மாற்றங்களும் முறை வெப்பநிலை வரணும் பிள்ளைகள். சரியோ? அதான் பனிப்பட நிலையாக இருக்கும். அப்போ இது 2ஐயும் உங்களுக்கு இதே மாதிரி கிராஃப் வரக்கூடிய பகுதி என்னென்றால் 3வது விட. அப்போ 7வது பகுதியில் அதாவது ஆவியும் சாரீரப்பதம் என்ற பகுதியில் 2வது கேள்வி. ரைட். 2வது கேள்விக்கு ஆன்சர் என்றது 3வது ஆன்சர் வரும். அடுத்தது மற்றெல்லாம் பார்த்துருப்போம். நாம் நிரம்பலாவி அமுக்கம் பற்றிய பின்வரும் கூட்டுக்களை கருதுக அது பார்த்துருப்போம் நினைக்கிறேன். நம்ம கதைச்சிப்போம். அது 6வது கேள்வியை பாருங்கள். ரைட். 6வது கேள்வி. வெப்பநிலை மாற்றம் அடைவதனால் அறையில் உள்ள சாரீரப்பதன் RH ஆனது நேரத்துடன் மாறுவது அருகிலுள்ள வரைவு காட்டுகிறது. பின்வரும் வரைவுகளில் எவ்வரைவு அறையில் உள்ள வெப்பநிலையானது நேரத்துடன் மாறல. அப்போ RH வெப்பநிலைக்கும் இடையிலான தொடர்பை கட்டிக்காங்க. ரைட். சரி. அவ்வளோ இதான் தந்திக்கிற வரைவு. இப்போ இதில் RH நேரத்தோட மாறல் தந்துட்டு கேட்குறது என்னென்றால் வெப்பநிலை எப்படி இருக்கும். ரைட். வெப்பநிலை எப்படி இருக்கும். அப்போ ஏதோ ஒரு சமன்பாடு வச்சு நாம் யோசிக்க வேண்டியிருக்கும். நமக்கு தெரிஞ்ச சமன்பாடு RH சமன் ஸ்மால் m கீழ் கேபிட்டல் M × 100. ரைட். 100 என்றது RH சமன்பாடு. ரைட். இப்போ இதுக்குள்ளே கேட்டது RH வெப்பநிலையும். இப்போ இதோட வெப்பநிலை எப்படி சம்மந்தப்படுத்துகிறேன். ரைட். அதாவது இதுக்குள்ளே இருக்கிற கணியங்களில் வெப்பநிலையோடு சம்மந்தப்பட்ட கணியம் எதென்றால் நிரம்பலாவி திணிவு. ரைட். உங்களுக்கு தெரியும், நான் படிச்சிருப்பேன். ரைட். நிரம்பலாவி திணிவு. வெப்பநிலை கூட 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 நிரம்பலாவி திணிவு கூடுமனே நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ரைட். நேர்விகித சமன் அல்ல, ஆனால் என்ன செய்யும் கூடும். வெப்பநிலை கூட 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 நிரம்பலாவி திணிவுன்றது கூடும். ரைட். அப்போ நிரம்பலாவி திணிவை வச்சுக்கொண்டு நாம் என்ன செய்யலாம் சாரீரப்பதனையும் வெப்பநிலையும் சம்மந்தப்படுத்தலாம். ரைட். வெப்பநிலை கூறுற நேரம் டீட்டா கூறுற நேரம் எம்ன்றது கூடும். அவங்க பாருங்கள், வெப்பநிலை கூடுற நேரம் எம் கூடினால் RH என்ன செய்யும் குறையும். கிட்டத்தட்ட நேர்மாறு வீத சமன் மாதிரி. வெப்பநிலை கூடினா RH குறையும். ரைட். அப்போ இது உங்களுக்கு விளங்கிட்டு அவங்க பாருங்கள், இதில் இந்த துண்டில் RH மாறலை, ஆகவே வெப்பநிலை மாறலை. சரியா? உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு கனவளவுக்குள்ளே இருக்கிற நீராவியின் அளவுன்றது வெப்பநிலையில் தங்கியிருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அந்த கனவளவை நிரம்பலாக்க தேவையான நீராவில திணிவானது வெப்பநிலை தங்கியிருக்கும். ரைட். உதாரணத்துக்கு ஒரு கனவளவை நான் 10 பாகையில் நிரம்பலாக்கிறதுக்கு 10 பாய்ச்சியில் நிரம்பலாக்கிறதுக்கு ஒரு 40 கிராம் நீராவி தேவைண்டால் உதாரணத்துக்கு இதே கனவளவை நான் ஒரு 30 பாகையில் நிரம்பலாக்கிறதுக்கு எனக்கு ஒரு 80 கிராம் நீராவி தேவைப்படும் உதாரணத்துக்கு. அதே கனவளவு தான், ஆனால் அதை நிரம்பலாக்கிறதுக்கு வெப்பநிலை கூற நேரம் அதுக்கு தேவையான நிரம்பலாவி திணிவுன்றது கூடிக்கொள்ளும். சரியா? அப்போ உங்களுக்கு விளங்குது. அவங்க RH மாறலைண்டா பிள்ளைகள் நிரம்பலாவி திணிவு மாறலை. நிரம்பலாவி திணிவு மாறலைன்னா என்ன அர்த்தம்னா வெப்பநிலை மாறலை. சரியா? அடுத்து இங்கே பாருங்கள், இந்த தூணில் என்ன செய்யுது RH கூடுது. RH கூடுதுண்டா பிள்ளைகள்
RH கூடுதனால் எம் குறையணும். எம் குறையணும் என்றால் வெப்பநிலை குறையணும். ரைட், வெப்பநிலைன்றது என்ன செய்யணும் பிள்ளைகள் குறையணும். இதிலேருந்து வெப்பநிலை என்ன செய்யும் குறைஞ்சு கொண்டு வரும். அதுக்கு பிறகு என்ன செய்யுது RH என்றது என்ன செய்யும் இது வரைக்கும் குறையுது. RH குறையுது என்றால் எம் கூடுது. எம் கூடுதனால் வெப்பநிலை கூடுது. இப்போ இது வரைக்கும் என்ன செய்யணும் பிள்ளைகள் வெப்பநிலை கூடணும். அதுக்கு பிறகு மாறல அங்கே அது அங்கே இது கூடுமாடா என்ன செய்யும் இது குறையும். ரைட், அப்போ நேரடி தொடர்பு இல்லை. RHக்கும் வெப்பநிலைக்கும் நேரடி எந்த தொடர்பும் இல்லை. நாம் என்ன செய்கிறோம் நாம் படித்த ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு என்ன செய்கிறோம் கேள்வியில் செஞ்சுட்டு போகிறோம். ரைட், அப்போ கேட்டது மிக பொருத்தமானது. அப்போ இதில் தலகுலாக வரும் என்ன இதில் தலகுலாக வாரது. சரியா, அப்போ ஆன்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஆன்சர் வருமாண்டி. அடுத்த கேள்வியை பாருங்கள். 7வது கேள்வி தொடர்பீரப்பதன் சாரீரப்பதன் தொடர்பான கீழுள்ள கூற்றுக்களை கருது. இப்போ நீங்கள் இந்த தொடர்பீரப்பதனில் இப்போ நான் படித்த விஷயம் கொஞ்சம் சரியா பிள்ளைகள். அப்போ ஆவியை பற்றி படிச்சிருப்போம். நிரம்பலாவி நிரம்பாத ஆவி, நிரம்பலாவி அமுக்கம், நிரம்பாத ஆவியில் பிரயோகிக்கப்படுற அமுக்கம். நிரம்பலாவி என்றது நிரம்பாத ஆவி என்றது வாயு விதிகளுக்கு கட்டுப்படும். அதாவது பாய்லின் விதி சார்ல்ஸின் விதி நாம் பிரயோகிக்கலாம். ரைட், அப்போ பிவி சமன் என்ஆர்டி என்றது எல்லாத்துக்கும் பிரயோகிக்கலாம். இப்படி நாம் அடுத்தது இதோடு சம்மந்தப்பட்ட ஒரு 4 சமன்பாடு படிச்சிருப்போம். ரைட், நிரம்பலாவி அமுக்கம் எண்ணத்தில் தங்கியிருக்கு, நிரம்பலாவி திணிவு என்னென்ன காரணிகளை தங்கிக்கும் நாம் படிச்சிருப்போம். சரியோ, நிரம்பலாவி திணிவு வந்து வெப்பநிலையிலையும் கனவுளவிலையும் தங்கிக்கும் நாம் படிச்சிருப்போம். இப்போ கேள்விகள் செய்கிற நேரம் சில விஷயங்கள் நமக்கு புதுசாக இருக்கும். இப்போ உதாரண கேள்வியை பாருங்கள். தொடர்பு இறப்பதன் அதே மாதிரி சாரீரப்பதன் சம்பந்தமாக உள்ள கூற்றுக்களில் பாத்திரத்தில் உள்ள கொதிக்கும் நீருக்கு சற்று மேல் தொடர்பு இறப்பதன் சாரீரப்பதன் என்பது உயர்வாகும். இப்போ உண்மையில் இது நாம் படிக்கிறதா நம்ம எப்படி படிக்கிறோன்றால் என்ன செய்யணும் நம்ம எல்லாத்தையும் படிக்கணும். உண்மையில் நாம் படிக்கிறது என்னது கொஞ்சம் விஷயம். அப்போ நம்ம கேள்விகள் செய்கிற நேரம் வித்தியாசமான கேள்விகள் வார நேரம் நாம் அதில் வச்சுக்கொண்டு நாம் என்ன செய்வோம் அந்த கேள்வியில் இருந்து வேறு வேறு விஷயங்கள் நாம் தேடி படிக்க வேண்டி இருக்கும். ரைட், எல்லாத்தையும் நம்ம குப்பியில் படிக்க மாட்டோமே. நாம் படிக்கிறது கொஞ்சம் ஒரு சமன்பாடை படிப்போம். நம்ம படித்ததை வச்சுக்கொண்டு மேக்ஸிமம் என்ன செய்வோம் நம்ம ட்ரை பண்ணுவோம். நமக்கு ஆன்சர் வரலாற்று நம்ம அது இன்னொரு இடத்துல நம்ம தேடி எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இப்படி நீங்கள் நிறைய கேள்விகள் செய்கிற நேரம் தான் உங்களுக்கு புது 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 விஷயங்கள் என்ன செய்யும் உங்களுக்கும் தெரிய வரும். ரைட், அதே மாதிரி ஒரு கேள்வி தான் இது பாருங்கள். பாத்திரத்தில் உள்ள கொதிக்கும் நீருக்கு சற்று மேலே தொடர்பு இறப்பதன் தனி இறப்பதன் என்பது உயர்வாகும். இப்படிதான் பாத்திரம் இதுக்குள்ளே கொதிக்குதாம் நீர். ரைட், கொதிக்கிற நீர், கொதிக்கிற நீருக்கு உங்களுக்கு தெரியும். இப்போ நீர் கொதிக்கிற நேரம் என்ன செய்யும் இதிலேருந்து நீராவிகள் உருவாகும். சரி, அப்படி நீராவி உருவாகி இந்த நீராவி என்ன செய்யும் மேல் நோக்கி போகும் தானே. மேல் அதில் உருவாகிற மேற்பரப்பில் உருவாகிற நீராவின்றது மேல் நோக்கி போகும். அப்படி போகிற நேரம் இந்த மேற்பரப்பில் உருவாகிற எல்லா நீராவி மூலக்கூறும் என்ன செய்யும் இந்த பரப்புக்குள்ளால் தான் போகும். இப்போ கேட்ட கேள்வி என்னென்றால் இந்த நீர்ப்பரப்புக்கு சற்று மேலே இருக்கிற இந்த பகுதிகளுக்குள்ளே அதாவது இந்த பிளக்கால் மார்க் பண்ணிக்கிற இந்த பகுதிகளுக்குள்ளே RHAHன்றது கூடவாக இருக்குமா. அப்போ உங்களுக்கு விளங்கணும் ஆவியாகிற நீர் மூலக்கூறு எல்லாமே என்ன செய்யும் அந்த பகுதிக்குள்ளால் தான் போக போகுது. அப்போ அதிகளவான நீராவி மூலக்கூறு என்ன செய்யும் இருக்கிற ஆவியாகிற எல்லாமே இதுக்குள்ளால் தான் போக போகுது. அப்படி போகிற நேரம் அந்த பகுதிக்குள்ளே கூடின நீராவி இருக்கும். அப்போ கூடின நீராவி இருக்கும்னா என்ன சொல்லலாம் ஏஜும் கூடவாக தான் இருக்கும் RH கூடவாக தான் இருக்கும். ரைட், அடுத்தது குளிரேற்றின் உள்ளே உயர் தொடர்பு இறப்பதனையும் இழிவு தனி இறப்பதனையும் கொண்டிருக்கும். இதை நாம் அந்த போன வகுப்பில் அந்த சார்ட் படிக்கிற நேரம் படிச்சிருப்போம். ரைட், இந்த சார்ட் படிக்கிற நேரம் பார்த்துருப்போம். அதை ஒருக்கா இன்னொருக்கா பார்த்துக்கொள்ளுங்கள். சரியா, அப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதை என்னது நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் இந்த இதே விஷயம் தான் நடக்கும். நம்ம வெப்பநிலையை குறைக்கிற நேரம் ஃப்ரிட்ஜ் என்ன செய்யுது உண்மையில் வெப்பநிலையை குறைக்குது. அப்படி குறைக்கிற நேரம் என்ன செய்யும் பிள்ளைகள் RH பனிப்பு நிலையில் 100 ஆகும். அதை விட குறைஞ்ச வெப்பநிலை என்ன செய்யும் தொடர்ச்சியாக 100லேயே இருக்கும். அதாவது மேக்ஸிமம் 100ல் இருக்கும். ஏஜென்றது பனிபர நிலைக்கு மேலே கூடவாக இருக்கும். பனிபர நிலையை விட குறைஞ்சி போகிற நேரம் அது குறைஞ்சி 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 என்ன செய்யும் பூச்சியத்தை நோக்கி போகும். அப்போ RH கூடவாக இருக்கும். ஏஜென்றது என்ன செய்யும் குறைவாக இருக்கும். அப்போ 20 தனி இறப்பதன் கொண்டு அப்போ B கூட்டு உண்மை.
சி கூட பாருங்கள், பனிப்படி நிலையானது தொடர்பு ஈரப்பதனில் மட்டும் தங்கியுள்ளது. ரைட், நான் உங்களோட போன வகுப்பில் சொல்லியிருப்பேன், பனிப்படி நிலைன்றது வழியில் இருக்கிற நீராவியின் அளவில் தங்கியிருக்கும். ரைட், அப்படி சொல்லியிருப்பேன். ரைட், இப்போ உங்களோட வழியில் நீங்கள் இருக்கிற வழியில் இருக்கிற நீராவின் அளவு கூடவாக இருக்கும். அதை என்ன செய்யும்? கூடின வெப்பநிலை என்ன செஞ்சிடும்? நிறைஞ்சிடும். நீங்கள் இருக்கிற வழியில் இருக்கிற நீராவின் அளவு குறைவாக இருக்குமெண்டா அது நான் நிரம்ப வைக்கிறதுக்காக குறைஞ்ச வெப்பநிலைக்கு வர வேண்டி இருக்கும். நம்ம போன வகுப்பில் எல்லாம் கதைஞ்சிட்டோம். இப்போ இந்த விஷயம் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, என்னது? பனிப்படி நிலை என்றது உங்களோட வழியில் இருக்கிற நீராவின் அளவில் தங்கியிருக்கும். இப்போ இலக்கங்கிறது தொடர்பு ஈரப்பதனில் அடுத்தது மட்டும் தங்கியிருக்கும். வழியில் இருக்கிற நீராவி என்றால் அதைத்தானே நாம் என்ன சொல்கிறோம்? தனி ஈரப்பதன், சார் ஈரப்பதன் சொல்கிறோம். ரைட், இப்போ வழியில் இருக்கிற ஈரப்பதன் அளவண்டா என்ன, தொடர்பு ஈரப்பதன் என்ற, சார் ஈரப்பதன் என்ற என்ன, எல்லாமே உண்டு தான். ரைட், இப்போ அடுத்தது பனிப்படி நிலையில் தொடர்பு ஈரப்பதனில் தங்கி இருக்குமென்று கேட்டால் உண்மை. இப்போ இங்கே என்ன பிரச்சனை என்றால் அதில் மட்டும் தங்கி இருக்குமென்று கேட்டால் தான் இப்போ நமக்கு சந்தேகம் வரும். அப்போ அடுத்த பக்கம் நாம் போய் யோசிப்போம், பனிப்படி நிலைன்றது வேறு எந்தெந்த காரணிகளில் தங்கியிருக்கும். ரைட், பிரதானமாக வேறு என்னென்ன காரணிகள். இப்போ அதில் முதலாவது ஒரு பிரதானமான காரணம் தான் நாம் சொன்னது என்னது? வளிமண்டலத்தில் இருக்கிற ஈரப்பதன் அளவு. அது நாம் எப்படின்னு சொல்லலாம், என்னது? வளிமண்டலத்திட தொடர்பு ஈரப்பதன் அல்லது வளிமண்டலத்திட சார் ஈரப்பதன். ரைட், அல்லது தனி ஈரப்பதன், ஏதோ ஒன்று சொல்லிக்கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? இப்போ தான் நான் உங்களோட இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். பனிப்படி நிலை என்பது இன்னும் சில காரணிகள், அதாவது இன்னும் ஒரு காரநிலை மின்னிசையும் தங்கி இருக்கும். அதாவது வளிமண்டலத்தில் இருக்கிற நீராவின் அளவு மட்டுமில்லை, அது பிரதானமாக அதோடு சேர்ந்து இன்னும் 2 காரணிகள் தங்கி இருக்கும். அதில் ஒரு காரணி தான் உங்களோட வளிமண்டலத்தில் இருக்கிற வெப்பநிலை, உங்களோட சூழல் வெப்பநிலை. இப்போ சூழல் வெப்பநிலை கூடவாக இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு இடத்தையும் சூழல் வெப்பநிலை குறைவாக இருக்கிற ஒரு இடத்தையும் நாம் என்ன செய்யும் இப்போ ஒப்பிட்டு பார்ப்போம். இப்போ அங்கே இடத்துல இந்த பனிப்படி நிலையானது எப்படி வருதுன்னு இன்னொருக்கா பார்ப்போம் நாம். சரியா? இப்போ அதுக்காக நான் என்ன செய்கிறேன் என்றால், ஒரு 20 பாகை சூழல் வெப்பநிலையில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம். ரைட், இப்போ வேறு இடங்கள், ஏனென்றால் சூழல் வெப்பநிலை வித்தியாசமாக இருக்கிற 2 இடங்களை கருதுகிறேன். இப்போ உதாரணம், நான் இங்கே ஒரு குளிர் பிரதேசத்தை எடுக்கிறேன், அதே மாதிரி ஒரு உஷ்ணமான கடும் சூடான ஒரு பிரதேசத்தை எடுக்கிறேன். அப்போ அந்த 2 இடத்துலையும் உங்களுக்கு தெரியும் சூழல்ட வெப்பநிலை, அதாவது வளிமண்டலத்தில் வெப்பநிலைன்றது வித்தியாசமாக இருக்கும். இதில் நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு கனவளவு எடுக்கிறேன், ஒரு 20 பாகையில் எடுக்கிறேன், அதாவது ஒரு குளிரான பகுதியில். அதே மாதிரி இன்னொரு கனவளவு நான் எடுக்கிறேன், அது சூடான பகுதியில். ஒரு 35 பாகைன்னு எடுப்போம், 35 பாகை. சரியா? இதில் நீங்கள் சொல்லுங்கள், 20 பாகையில் இருக்கிற அந்த இடத்துலையா 35 பாகை இருக்கிற இடத்துலையா கூடின நீராவி இருக்கும். ரைட், அப்போ உங்களுக்கு விளங்கணும், வெப்பநிலை கூறுற நேரம் மூலக்கூறுகள் என்ன செய்யும்? விலகி போகும். இப்போ இதை நான் ஒரு சூழலிருந்து எடுத்திருக்கிறேன், இதை இன்னும் ஒரு சூழலிருந்து எடுத்திருக்கிறேன். இப்போ இது சூடான இடத்துல இருக்கிற மூலக்கூறுகள் என்ன செஞ்சிருக்கும்? கொஞ்சம் தள்ளி இருக்கிறதால 35 பாகை வளிமண்டலத்தில் நீராவி மூலக்கூறுகள் தள்ளி தான் இருக்கும். அதாவது அதில் நீராவின் அடர்த்தி என்றது குறைவாக இருக்கும். அப்போ 20 பாகை சூழலை விட 35 பாகையில் நீராவின் அளவுன்றது குறைவு. நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு குறிப்பிட்ட கனவளவு எடுக்கிறேன். சரியா பிள்ளை? ஒரு குறிப்பிட்ட கனவளவு எடுக்கிறேன், அதில் மூலக்கூறுகள் தள்ளி இருக்குமெண்டா நான் அந்த கனவளவுக்குள்ளே குறைவான மூலக்கூறுகள் தான் வரும். அப்போ இதை விட இங்கே இருக்கிற நீராவி மூலக்கூறுகள் எண்ணிக்கைன்றது குறைவு பிள்ளை. ரைட், இப்போ உதாரணத்துக்கு இவரை நான் இதில் இருக்கிற நீராவி மூலக்கூறு அளவை ஒரு 40 கிராம் எடுத்தால் இதில் என்ன செய்யலாம்? ஒரு 25 கிராம் இருக்கலாம். ரைட், 25 கிராம் இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, விளங்கணும். அதாவது வெப்பநிலை கூண என்ன செய்யும்? மூலக்கூறுகள் தள்ளித்தானே போகும். தள்ளி போகிற நேரம் ஒரு குறிப்பிட்ட கனவில் எடுத்துனால் அதுக்குள்ளே கொஞ்சம் பேர் தான் நம்பிடுவாங்க. சரியா? இப்போ அடுத்த விஷயம் என்னென்றால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 பாகையில், ரைட், 10 பாகையில் பாய்ச்சியில் நிரம்பலாவி திணிவடம், இந்த குறித்த கனவளவுக்கான நிரம்பலாவி திணிவண்டது 40 கிராம்னு எடுப்போம்.
அப்போ சொல்லுங்க பார்ப்போம், 25 கிராம் நிரம்பலாவி திணிவு வரணும் என்றால் இந்த 10 பாகையோட கீழே குறைஞ்ச வெப்பநிலை தான் 25 பாகை வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 பாகையில் எடுப்போம், 2 பாகையில் தான் ஒரு 25 பாகைக்குரிய நிரம்பலாவி திணிவு வரும். நமக்கு தெரியும் வெப்பநிலை கூட கூட கூடும், வெப்பநிலை குறைய குறையும். அப்போ இந்த கனவளவை நான் குறைச்சி கொண்டு இந்த கனவோட வெப்பநிலையை நான் குறைச்சி கொண்டு வந்தால் எனக்கு 10 பாகை தான் பனிபெரு நிலையாக வரும். இந்த சூழலில் இருக்கிற நான் வெப்பநிலையை குறைச்சி கொண்டு வந்தால் எனக்கு 2 பாகையில் தான் வரும். அப்போ இங்கே பாருங்கள், பனிபெரு நிலைன்றது வித்தியாசப்படுது. அதை நம்ம நேரடியாக சொல்கிறோம். எப்படி வழியில் இருக்கிற வழியில் இருக்கிற நீராவின் அளவு அதோட இந்த சூழலோட வெப்பநிலையும் என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட ஒரு பங்களிப்பு ஆற்றும். அப்போ பிரதானமாக கேட்டால் வழியில் இருக்கிற நீராவிட அளவு, ஆனால் அதில் இன்னும் சில காரணிகளும் என்ன செய்யும், தாக்கத்தை செலுத்தும். ரைட். அப்போ இதனால் உங்களுக்கு C கூட்டு பிள்ளைண்டு போட்டிக்கிறாங்க. ரைட். அடுத்தது 8வது கேள்வி பாருங்கள். 3V கனவளவில் உள்ள நிரம்பா ஆவி கனவளவு Vயாக மாறும் வரை தொடர்ச்சியாக குறைக்கப்படுகிறது. ரைட். வாயுவின் கனவளவு 2V ஆகும்போது நிரம்பலாவியாக மாறுகிறது. ஆவியானது இலட்சிய வாயு போல நடந்து கொள்கிறது என கருதி காட்டப்பட்ட அமுக்கம் எதிர் கனவளவு வரையோ சரியாக காட்டுவது இது. ரைட். இப்போ 3V கனவளவில் இருக்கிற நிரம்பாத ஆவி கனவளவை என்ன செய்யும், Vயாக குறைக்கிற நேரம் 2Vயில் அதை என்ன செய்ய நிறையுது. அப்படியான சந்தர்ப்பத்தில் அந்த தொகுதிக்குரிய அமுக்கத்துக்கும் கனவளவுக்குமான வரைப்பு. எத்தனாவது கேள்வி? 8வது கேள்வி. ரைட். 8வது கேள்வி. இது V, அடுத்தது 2V 3V. இந்த இடத்துல என்ன செய்யுது, நிரம்பல ஆவியாக மாறுது. இப்போ கனவளவு குறைக்கிறாங்கன்னா என்ன நடக்குது அப்படி, இங்கால பக்கம் என்ன, அதாவது வலது பக்கம் இங்கே இருந்து இந்த பக்கமாக செயல்முறை நடக்குது. அப்போ நடக்கிற நேரம் 2Vயில் என்ன செய்யுது, அது நிறையுது. சரியா, நிறையுது. அப்போ இதுக்கு வலது பக்கம் இந்த 2Vக்கு இங்கால பக்கம் வலது பக்கமாக இருக்கிற இடத்துல நிரம்பாத ஆவி இருக்கும். இந்த 2Vக்கு இடது பக்கமாக இருக்கிற பகுதியில் நிரம்பலாவி இருக்கும். ரைட். அப்போ இதான் என்ன செய்த பிள்ளைகள் போர்டராக வரும். ரைட். இப்போ இதுக்கு இங்கால நிரம்பாத ஆவி, இதுக்கு இங்கால நிரம்பல் ஆவி. இப்போ கனவளவாக குறைச்சி கொண்டு வந்து 2Vக்கு பிறகு வரக்குள்ள, அதாவது 2Vயை விட குறைஞ்சி வரக்குள்ள நிரம்பாத ஆவி இருக்கிறதால உங்களுக்கு தெரியும், நிரம்பலாவி இருக்கிறதால இப்போ நிரம்பலாவி அமுக்கம்ன்றது என்னத்தில் தங்கியிருக்கும் உங்களுக்கு தெரியும், வெப்பநிலையில் மட்டும். அப்போ நான் கனவளவை குறைக்கிறதால அங்கே நிரம்பலாவி அமுக்கம் மாறுமான்னு கேட்டால் இல்லை. இதுக்கு இங்கால ஒரு நேர்கோடு தான் வரும். ரைட். நேர்கோடு தான் வரும். யோசிச்சு பாருங்கள். இதுக்கு பிறகு கனவளவை குறைக்க என்ன செய்யும், அங்கே நீராகி ஒடுங்கும், குறைஞ்சி வரும். ரைட். குறைஞ்சி வரும். நிரம்பலாவி அமுக்கம்ன்றது மாறாது. நமக்கு தெரியும் வெப்பநிலையில் மட்டும்தான் தங்கியிருக்கும். ரைட். இப்போ உதாரணம் இங்கே பாருங்கள். இப்போ PV சமன் NRT போட்டோம்னால் இப்போ கனவளவு இப்படின்னு யோசிங்களேன், இதான அந்த கனவளவு. இப்போ PV சமன் NRT இன்னுக்கு பதில் நான் என்ன செய்யணும், திணிவின்கள் மூலர் கூட்டு திணிவு. இது மாறிலி, வெப்பநிலை மாறிலி. ரைட். சரியா. இப்போ இதே முற்றாக நிறைஞ்சிருக்குன்னு வைங்களேன், முற்றாக நிறைஞ்சிருக்குது. ரைட். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, உங்களுக்கு எப்படி தோணும் என்றால் பொயில் விதி நாம் இங்கே பிரயோகிக்கலாம், நிரம்பாத ஆவிக்கு பிரயோகிக்கலாம். நான் அந்த கன்செப்டை சொல்கிறேன். நம்ம நெருக்கிற நேரம் வாயு மூலக்கூறுகள் கிட்ட வருந்தானே, அப்போ அமுக்கம் கூடுந்தானே யோசிப்பீங்க. ஆனால் உண்மையில் இங்கே என்ன நடக்கும் என்றால், நான் கனவளவை குறைக்க இங்கே இருக்கிற நீராவி ஒடுங்கி வரும். ரைட். அப்போ இங்கே இருக்கிற நீராவிட திணிவுன்றது குறையும். புரியல. எப்போண்டாலும் கனவளவை குறைக்கிற நேரம், கனவளவை நான் எப்படி குறைக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும், நீராவி ஒடுங்கும். நீராவி ஒடுங்கி என்ன செய்யும், இந்த அமுக்கத்தை மாறாமல் வச்சுக்கொள்ளும். அதுதான் ஆரம்பத்தை கழிச்சன். நிரம்பலாவி அமுக்கம்ன்றது வெப்பநிலையில் மட்டும்தான் தங்கியிருக்கும். அப்போ நான் கனவளவை மாத்திரத்தால் மாறுமாடு கேட்டால் இல்லை. இதுக்கு இங்கால ஃபுல்லாக என்னது பிள்ளைகள், நிரம்பலாவி அமுக்கு தான் வரும். அப்போ இதுக்கு இங்கால ஃபுல்லாக என்ன செய்யும், ஒரு கிடையான ஒரு நேர்கோடாக தான் வரும். இப்போ இதுக்கு முன்னுக்கு இங்கால பக்கம், இதுக்கு முன்னுக்கு இங்கால இருக்கிறதெல்லாம் நிரம்பாத ஆவி. ரைட். இப்போ நிரம்பாத ஆவிக்கு நாம் என்ன செய்யலாம், பொயில் விதியை பாய்க்கலாம்.
கனவளவுக்கும் அமுக்கத்துக்குமான தொடர்பு தானே. இப்போ பீக்கும் வீக்கும் என்றால் பொயிலின் விதியை பிரயோகிக்கலாம். பொயிலின் விதி என்ன சொல்கிறது? PV = K என்றால் இங்கே பக்கம் பாருங்கள், கனவளவு கூடுது. அப்போ கனவளவு கூடினால் அமுக்கம் குறையும். இதானே நமக்குரிய கிராஃப். இப்படிதானே கிராஃப். இப்போ இங்கேருந்து இங்கே பக்கமாக என்ன செய்யும்? கனவளவு கூறு நேரம் அமுக்கம் என்றது இப்படி குறைஞ்சு வரும். அப்போ இதை நீங்கள் வேணும்னா மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இது நிரம்பாத ஆவி, இது நிரம்பல் ஆவி. அந்த இடத்துல என்ன செய்யாது? நிறையுது. ரைட், அந்த இடத்துல நிறையுது. அடுத்து பாருங்க, 9வது கேள்வி. ஒரு மூடிய பாத்திரத்தினுள் சிறிதளவு நீர் உள்ளது. பாத்திரத்தில் உள்ள நீர் பற்றி பின்வரும் கூற்றுக்களை கருதுக. வெப்பநிலை அதிகரிக்கும் போது சாரிரப்பதன் தொடக்கத்தில் மாறாமல் இருந்து பின்னர் படிப்படியாக குறைவடையும். ஒரு மூடின பாத்திரத்தில் சிறிதளவு நீர் இருக்குது. பாத்திரத்தில் நீராகப்பட்டு வெப்பநிலை அதிகரிக்கும் போது, ரைட். அப்போ ஒரு மூடின பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் இருக்குதாம். சரியா பிள்ளைகள்? கொஞ்சம் நீர் இருக்குதுன்னு என்ன அர்த்தம் பண்ணால் நாம் எப்படி யோசிக்கலாம்? இங்கே நீர் அப்போ தான் நான் நீர் ஊற்றல, இந்த பாத்திரம் மூடி உள்ளுக்கு நீர் மிச்ச நேரமாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம் என்றால், இதுக்குள்ளே இருக்கிற இடைவெளிகளுக்குள்ளெல்லாம் நீர் ஆவியாகி இது நிறைஞ்சதுக்கு பிறகு ஆவியாகிறதுக்கு இடம் இல்லாமல் இந்த நீர் இருக்குதுன்னு யோசிக்கலாம். ஆவியாகிறதுக்கு இடம் இல்லாமல் அந்த நீர் இருக்குது. இப்போ அந்த வெப்பநிலையில் அந்த கனவளவு முற்றாக நிறைஞ்சிருக்குது. இப்போ நான் வெப்பநிலையை கூட்டுற நேரம், ரைட், வெப்பநிலையை கூட்டுற நேரம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். குறித்த கனவளவோட வெப்பநிலையை கூட்டுற நேரம் நிரம்பலாவி திணிவுன்றது கூடும். அதாவது இங்கே இன்னும் நீராவி மூலக்கூறுகள் வந்து இருக்கலாம் என்ற ஒரு நிலை வந்து வரும். அப்போ அந்த டைமில் என்ன செய்யும்? இதில் இருக்கிற நீராவி மூலக்கூறுகள் கொஞ்சம் ஆவியாகும். இப்போ கொஞ்சம் இடம் வந்தால் கொஞ்சம் என்ன செய்யும்? ஆவியாகும். இப்போ ஒரு ஹோலுக்குள்ளே எக்ஸ்ட்ரா ஒரு 10 சேரை போட்டால் என்ன செய்யலாம்? ஒரு 10 பேர் இன்னும் முள்ளுக்கு போகலாம் தானே. அதே மாதிரி தான் வெப்பநிலை கூட இடம் கூடுதல் என்ன செய்யலாம்? இன்னும் ஆக்கள் உள்ளுக்கு போகலாம். அப்போ நான் தொடர்ச்சியாக வெப்பநிலையை கூட்டிக் கொண்டு போனால், ரைட், நீர் ஆவியாகி என்ன செய்யும்? நிறைஞ்சி ஒரு கட்டத்தில் என்ன செய்யும்? இருக்கிற நீர் எல்லாமே ஆவியாகிடுமே. அதுக்கு பிறகு நான் வெப்பநிலையை கூட்டினால் அங்கே ஆவியாகிறது நீர் இல்லை. அப்போ அதுக்கு பிறகு அங்கால ஃபுல்லாகவே என்னது? நிரம்பாத ஆவி தான் இருக்குமே. என்னால் ஆவியாகிறது ஆக்கள் இல்லை. அப்போ அந்த கூட்டு தான் அது. வெப்பநிலை அதிகரிக்கும் போது சாரிரப்பதன் தொடக்கத்தில் மாறாமல் இருந்து பின்னர் படிப்படியாக கூடும். ரைட். இப்போ இங்கே நீராவி இருக்குதான் என்ன செய்யும்? வார இடத்துக்கெல்லாம் நீராவி ஆவியாகி 100 வீதத்தில் இருந்துட்டு, சரியா, 100 வீதத்தில் மெயின்டைன் ஆகிட்டு அதுக்கு பிறகு ஆவியாகிறது ஆக்கள் இல்லாமல் போனதுக்கு பிறகு ஆராய்ச்சின்றது என்ன செய்யும்? குறைய தொடங்கும். நான் வெப்பநிலையை கூட்டி போனால் அதுக்கு பிறகு என்ன செய்யும்? குறைஞ்சு வரும். அப்போ ஏ கூட்டுன்றது சரி. பி கூட்ட பாருங்கள், வெப்பநிலை அதிகரிக்கும் போது தனி ஈரப்பதன் படிப்படியாக அதிகரித்து பின்னர் மாறாமல் இருக்கும். ரைட், எல்லாம் யோசிச்சு பாருங்கள். இப்போ எந்த கனவளவுக்குள்ள ஒரு அரை வெப்பநிலை ஒரு 25 பாகை எடுப்போம். 25 பாகையில் ஒரு 100 கிராம் இருக்கின்றால் நான் ஒரு 26 பாகையாக என்ன செய்யும்? இங்கே இன்னும் கொஞ்சம் இடம் வரும், இன்னும் கொஞ்சம் ஆவியாகும். ஒரு 105 கிராம் எடுவீங்க. ரைட். அப்புறம் நான் வெப்பநிலை கூட உங்களுக்கு நீராவி இன்னும் ஆவியாக உங்களுக்கு விளங்குது. அப்போ இந்த கனவளவுக்குள்ளே வர நீராவின் அளவுன்றது கூடி தானே போகும். ஆரம்பத்தில் கூடிக்கொண்டு போகும். அதுக்கு பிறகு இப்போ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை ஒரு 45 பாகையில் சரியாக கணக்காக அந்த 45 பாகையில் இருக்கிற எல்லா நீரும் ஆவியாகிட்டு வைப்போம். அப்போ ஆவியாகிற நேரம் இதுக்குள்ளுக்கு 180 கிராம் நீராகி வருது. ரைட். அப்போ இந்த கனவளவு உதாரணத்துக்கு 1 மீட்டர் கியூப்னு எடுத்தால் அந்த 45 பாகையில் இந்த கனவளவுண்ட தனி ஈரப்பதன்றது 180 கிராம். அப்போ பாருங்கள், 25 பாகையிலேருந்து 45 வரைக்கும் என்ன செய்யுது பிள்ளைகள்? 100ல் இருந்து 180 வரைக்கும் கூடிட்டு இப்போ, ரைட். அப்போ இந்த குறிப்பிட்ட முற்றாக நீர் ஆவியாகிற வரைக்கும் என்ன செஞ்சு கூடிக்கொண்டு போய்த்து அதில் இருக்கிற ஏஹெச் என்றது. அதுக்கு பிறகு நான் வெப்பநிலையை கூட்டினால் ஆவியாகிறது ஆக்கள் இல்லை. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற 180 கிராம் என்ன செய்யும்? தொடர்ச்சியாக அதுக்குள்ளேயே தான் இருக்கும். அப்போ அதுக்கு பிறகு என்ன செய்யாது? ஏஹெச்ன்றது மாறாது. நல்லா விளங்கணும். ஆராய்ச்சி என்ன செய்யும்? ஒரு கூடின அளவில் இருந்து, அதாவது இப்படி இருக்கும். ஏஹெச் ஆர்ஹெச்ன்றது என்ன செய்யும் பிள்ளைகள்? ஃபஸ்ட்டுக்கு மாறாமல் இருக்கும். இதுக்கு எல்லா நீர் மூலக்கூறுகளும் ஆவியானது பிறகு என்ன செய்யும்? அது குறையும். ரைட். அதே மாதிரி ஏஹெச்ன்றது என்ன செய்யும்? ஆரம்பத்தில் கூடிக்கொண்டு போகும், ஒரு குறிப்பிட்ட கூடிக்கொண்டு போகும். அதுக்கு பிறகு என்ன செய்யாது? மாறாது. ரைட். இது ரெண்டும் விளங்கணும் உங்களுக்கு.
ரெண்டாவது கூற்று அதிகரிக்கும் போது தான் ஈரப்பதம் படிப்பிடாதது பின்னர் மாறாமல் அது உண்மை. அடுத்தது பாத்திரத்தின் வெப்பநிலை பணிவு நிலைக்கு குறைவாக இருப்பின் பாத்திரத்தினுள் உலர்த்தன்மை ஏற்படும். ரைட், பாத்திரத்தின் வெப்பநிலை பனிபாடு நிலையை விட குறைவாக இருப்பின் பாத்திரத்தினுள் உலர்த்தன்மை ஏற்படும். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ ஆரம்பத்திலேயே இந்த கனவளவுன்றது அறை வெப்பநிலையிலேயே இந்த கனவளவுன்னு நிறைஞ்சுதான் இருக்குது. இப்போ சி கூற்ற பாருங்கள், பாத்திரத்தின் வெப்பநிலை பனிபர நிலைக்கு குறைவாக இருப்பேன். அதாவது இப்போ என்ன செய்கிறாங்க, பனிபர நிலைக்கு குறைக்கிறாங்க. அப்போ நமக்கு தெரியும் 25லே அது நிறைஞ்சுதான் இருக்கின்றால் அது என்ன சொல்லலாம், பாத்திரத்தின் வெப்பநிலை பனிபர நிலைக்கு குறைவாக இருப்பின். ரைட், உதாரணம் நம்ம எப்படி எடுப்போமே, இப்போ 25 பாகையிலே பனிபர நிலைன்னு எடுப்போம். உதாரணத்துக்கு 25 பாகை அல்லது ஒரு 20 பாகைன்னு எடுப்போம். ஒரு 20 பாகையில் பனிப்ப நிலை என்றால் இந்த பனிப்பணி நிலையை விட நாம் குறைக்கிற நேரம் என்ன நடக்கும்னு பாருங்கள். பனிப்பணி நிலையை விட குறைக்கிற நேரம் இதில் இருக்கிற நீராவின்றது இருக்கிறதுக்கு இடமில்லாமல் என்ன செய்யும், ஒடுங்கும். அப்போ இதுக்குள்ளே இன்னும் மேலதிகமாக என்ன செய்யும், நீர் உருவாகி கொண்டே இருக்கும். இப்போ உருவாகிற நேரம் இந்த கனவளவில் இருக்கிற நீராவியின் அளவுன்றது குறையும் என்று விளங்குதான். நீராவி குறையத்தான் இங்கே சொல்கிறாங்க. இது அந்த இடத்துல உலர்த்தன்மை என்று ஏற்படும். அதாவது அந்த வழி உலர் வழியாக மாறிக்கொண்டு வரும். இப்போ இருக்கிற நீராவி குறைய அந்த வழியில் இருக்க ஈரப்பதம் என்ன செய்யும், குறையும் தானே. இப்போ குறைந்தால் உலர்த்தன்மைன்றது கூடிக்கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. ரைட், இப்போ அதன்படி வெப்பநிலை பனிநிலை குறைவாக இருப்பின் பாத்திரத்தில் உலர்த்தன்மை ஏற்படும். அதுவும் உண்மை. 10வது கூட்ட பாருங்கள், நம்மளை 10வது கேள்வியில் ஒரு குடுவையில் நீர் அறை வெப்பநிலையில் உள்ளது. இந்நீரை கொதிக்க வைப்பதற்கு நாம் இது நேரத்தோடு பார்த்துருக்கோம். ரைட், நேரத்தோடு பார்த்துக்கணும். நிரம்பலாவி அமுக்கம் சமணமாறு பார்த்துருக்கோம். அப்போ அறை வெப்பில் அந்த நீரை கொதிக்க வைக்கணும் என்றால் அதில் மேற்பரப்பில் இருக்கிற அமுக்கத்தை நாம் என்ன செய்யணும், குறைக்கணும். ரைட், மேற்பரப்பில் இருக்கிற அமுக்கத்தை நாம் என்ன செய்யணும், பிள்ளைகள் இதுவரைக்கும் குறைக்கணும் என்றால் அந்த அறை வெப்பநிலைக்குரிய நிரம்பலாவி அமுக்கம் ஒரு பெருமானம் ஒன்று இருக்கும். அந்த பெருமானத்துக்கு நாம் மேற்பரப்பில் இருக்கிற அமுக்கத்தை கொண்டு வந்தோம் என்றால் அந்த டைமில் அதை என்ன செய்யும், கொதிக்கணும்னு நம்ம பார்த்துக்கிறோம். ரைட், இப்போ அதான் இது. இதில் உங்களுக்கு கூட்டுகள் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், ஆனால் கன்செப்ட் இதான். ரைட், அடுத்த 11வது கேள்வி இருக்கட்டும். அடுத்த 12வது கேள்வி. 12வது கேள்வி, பனிபர நிலை பற்றி பின்வரும் கூற்றுக்களை கருது. பனிபர நிலைக்கு வரும் சூழலில் நீராவி நிரம்பல் அடைந்திருக்கும். உண்மை. அறை வெப்பநிலையிலும் பார்க்க பனிபட நிலை எப்போதும் குறைவாக இருக்கும் என்று கேட்டால் அது சொல்லிடலாம் பிள்ளை. ரைட், அறை வெப்பநிலையை விட பனிபட நிலை என்றது குறைவாக இருக்கலாம், அல்லது சமனாக இருக்கலாம், அல்லது கூடவும் இருக்கலாம். ரைட், அதை நாம் அறை வெப்பநிலைக்கும் பனிபட நிலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சரியா பிள்ளை, அறை வெப்பநிலைக்கும் பனிபட நிலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ரைட், அது நீங்கள் சிம்பிளாக பார்க்கலாம். இப்போ நம்மளோட சூழலை கருதினால்தான் என்ன நாம் வளமையாக பார்க்குற விஷயங்கள் நாம் வெப்பநிலையை குறைச்சா தான் பனிப்படியும் பண்ணி நமக்கு தெரியும். இப்போ இது இப்போ நம்மளோட வெப்பநிலை ஒரு 30 பாகை, ஒரு 28 பாகை நடுங்கள், ஒரு 30 பாகை நடுங்கள். இப்போ 30 பாகை சூழல் வெப்பநிலையை பொறுத்த மட்டும் தான் பனிப்ப நிலைன்றது குறைவாக இருக்கும். இதே இது ஒரு குளிரான ஒரு பகுதி, ஒரு 28 பாகை, 25 பாகை, 20 பாகையில் இருக்கிற ஒரு சூழலுக்கு போனீங்கன்னா ஒருவேளை என்ன செய்யலாம், அந்த வெப்பநிலையை விட கூடின வெப்பநிலை பனிப்ப நிலை இருக்கலாம், அல்லது அந்த வெப்பநிலையிலேயே பனிப்ப நிலை என்றது இருக்கலாம். நமக்கு எப்படி ஒரு 25 பாகை, ஒரு 18 பாகை பனிப்ப நிலையோ, இதே 18 பாகையை அறை வெப்பநிலை இருக்கிற பிரதேசங்கள் இருக்கும். துருவ பிரதேசங்களில் வெப்பநிலைன்றது 0- இருக்கும். அப்போ அந்த இடங்களில் பனிப்ப நிலை என்ன செய்யலாம், அறை வெப்பநிலையோட கூடவே இருக்கலாம், அல்லது சமனாகவும் இருக்கலாம். ரைட், அடுத்தது பனிப்ப நிலையில் மாத்திரமே சார் இருப்பது 100 ஆகும். அது பிள்ளை தெரியும். பனிப்ப நிலை தான் மட்டுமட்டா 100 ஆகும். அதை விட வெப்பநிலையை குறைஞ்சா என்ன செய்யும், அது வரைக்கும் அதுக்கு பிறகு ஃபுல்லாகவே என்ன செய்யும் பிள்ளை 100 தான் இருக்கும். அந்த வெப்பநிலையில் மட்டும் 100 இல்லை. சரி, அப்போ ஏ கூட்டு மட்டும் சரி. அடுத்தது 13வது கேள்வி, 27 பாகை சி தொடக்க வெப்பநிலையில் 87% தொடர் வீதப்பன் உள்ள மூடிய அறையொன்று
மாறாவீதத்தில் குளிர்வடைகிறது. சரி, அறையில வழியின் தொடர்பீரப்பதன் தனியிருப்பதன் மீதும் ஏற்படும் மாற்றங்களை பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. அப்போ 27 பாகையில் இருக்குது, 87% நிரம்பாத வழி இருக்குது. அப்போ வெப்பநிலையை குறைக்கிற நேரம் தனியிருப்பதன் RH என்றது எப்படி மாறும்? கூற்று தனியிருப்பதன் முதலில் மாறாதிருந்து பின்னர் தொடர்ச்சியாக குறைவடையும் என்றது உண்மை. ரைட். ஆரம்பத்தில் என்ன செய்யும்? மாறாமல் இருக்கும். ஒரு கூடின பெருமானத்தில் மாறாமல் இருக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யும்? பனிப்பநிலைக்கு பிறகு என்ன செய்யும் அப்படின்னா அது குறைய தொடங்கும். ஏன்? நீராவி ஒடுங்குறதால். கூற்று தனியிருப்பதனானது குறைவடைய தொடங்கும் போது தொடர்பு ஈரப்பதன் 100% ஆகும். தனியிருப்பதன் எப்போ குறைவடையும் பிள்ளைகள்? சரி, அந்த பனிப்படி நிலைக்கு பிறகு தான் என்ன செய்யும்? குறைவடைய தொடங்கும். இப்போ அதுக்கு பிறகு RH என்றது 100%ன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுவும் உண்மை. கூற்று தொடர்பீரப்பதன் 100% அடைந்த பின்னர் தனியிருப்பதனில் எதுவித மாற்றமும் நிகழாது. பனிப்படி நிலைக்கு பிறகு பனிப்படிநிலையில் தான் RH 100% ஆகும். அதுக்கு பிறகு AHல் எந்த மாற்றமும் இல்லைன்னு கேட்டால் பிழை. என்ன அவங்களுக்கு தெரியும்? பனிப்படி நிலைக்கு பிறகு AH என்றது தொடர்ச்சியாக குறைஞ்சு கொண்டு போகும். அப்போ Aயும் Bயும் சரி. சரியா? அடுத்தது 14வது கேள்வி. ரைட். 14வது கேள்வி. சரியா? 14வது கேள்வி. கதவுண்டினால் வேறுபடுத்தப்பட்ட இரு மூடிய அறைகளின் கனவளவு விகிதங்கள் 1:2 ஆகும். இப்போ 2 கனவளவுகள் 1:2. 14வது. ரைட். சும்மா கிருவம். அப்போ கனவளவு விகிதங்கள் 1:2. அப்போ இது V என பிள்ளை, இது 2V ஆகும். இரு அறைகளும் ஒரே வெப்பநிலையிலும் உள்ளது. அறைகளின் தொடர்பீரப்பதங்கள் 70% ஆகும். அப்போ ரெண்டுலேயும் ஆரம்பத்தில் AH என்றது பிள்ளைகள் சமனா ஒரே வெப்பநிலை, இந்த சூழல் ஒரே வெப்பநிலையில் இருக்குது. அதே மாதிரி RH என்றது ரெண்டுலேயும் 70% இருக்குதான். ஆகும். இப்போ சிறிய அறையின் தொடர்பீரப்பதன் 70 பேணப்பட்டு அடுத்த அறையில் உள்ள நீராவி அகற்றப்பட்டு தொடர்பீரப்பதன் 40க்கு கொண்டு வரப்படுது. அப்போ இந்த கதவு அப்படியே மூடப்பட்டு இருக்க என்ன மாற்றம் நடக்குது என்றால் இந்த பெரிய அறையின் RH என்றது இப்போ என்ன செய்யுது? 40க்கு குறைக்கிறாங்க. அதாவது இதுக்குள்ளே இருக்க நீராவி அகற்றிட்டு 40க்கு கொண்டு வராங்க. இதுலேக்கு 70 என்ன செய்யும்? தொடர்ச்சியாக அப்படியே இருக்கிறான் வருது. இப்போ அடுத்த அறை நீராவி அகற்றப்பட்டு தொடர்பீரப்பு 40 குறைகிறது. இப்பொழுது கதவு திறக்கப்பட்டால் பொது தொடர்பீரப்பதன் என்ன? இப்போ இந்த கதவை திறந்து விட்டாங்கன்னா ரைட். இப்போ நீராவி கூடின இடத்துலேருந்து நீராவி குறைஞ்ச இடத்துக்கு போகும். அப்படி போனவங்களுக்கு தெரியும் இதுக்குள்ளுக்கு மேலதிகமாக நீராவி வரும், இங்கே இருக்கிற நீராவி குறையும். இப்போ ரெண்டும் ஒரு சமநிலைக்கு வந்ததுக்கு பிறகு என்ன செய்யும்? பொதுவாக ஒரு சார் இருப்பதன் ஒன்று வரும். அது என்னன்னு கேட்கலாம். ரைட். அது என்னன்னு கேட்கலாம். இது V கனவு, இது 2V கனவு. இது நாம் என்ன செய்யலாம்? உண்மையில் சமன்பாடு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. RHக்கான அந்த சமன்பாடு நமக்கு விளங்கியிருந்தால் போதும். சரியா பிள்ளை? உங்களுக்கு தெரியும் நிரம்பலாவி திணிவுன்றது கனவளவுக்கு நேர்வித சமன். உதாரணத்துக்கு 1 மீட்டர் கியூப் கனவளவை நிரம்பலாக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் 30 பாகையில் வெப்பமே 30 பாகையில் 1 மீட்டர் கியூப் கனவளவை நிரம்பலாக்கிறதுக்கு 20 கிராம் வேணும் என்றால் அதே 30 பாகையில் 2 மீட்டர் கியூப் கனவளவை நிரம்பலாக்கிறதுக்கு எனக்கு 40 கிராம் தேவை. ரைட். நேர்விகித சமன். 1 மீட்டர் கியூபுக்கு 20 கிராம் என்றால் 2 மீட்டர் கியூபுக்கு 40 கிராம் தேவைப்படும். இது முதலாவது விஷயம். அடுத்தது RH என்றது உங்களுக்கு தெரியும் இருக்கிற நீராவியின் திணிவுக்குள்ளே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இன்ட்டு 100. அப்போ இங்கே பாருங்கள். இப்போ இதில் இந்த V கனவளவில் RH என்றது 70% என்று சொன்னால் ரைட் 100ல் 70 பங்கு நிறைஞ்சி இருக்குது. அதாவது இந்த கனவளவை நிரம்பலாக்கிறதுக்கு 100 பேர் வேணும் என்றால் இங்கே 70 பேர் இருக்கிறாங்க என்ற அர்த்தம். ரைட்.
இந்த வீக்கணவளவை நிரம்பலாக்கிறதுக்கு 100 பேர் வேணுமென்றால் அதுக்குள்ளே இருக்கிறாங்க 70 பேர். சரியா? இது முதலாவது விஷயம். அடுத்த இங்கெல்லாம் வாங்க. இப்போ வீக்கணவளவை நிரம்பலாக்கிறதுக்கு 100 பேர் என்றால் அதே வெப்பநிலையில் 2 வீக்கணவளவை நிரம்பலாக்கிறதுக்கு 200 பேர் தேவைப்படுவாங்க. ரைட்? நல்லா பார்க்கணும். 200 பேர் தேவைப்படுவாங்க. அப்போ இதுக்கு மேலே என்ன வரும்? இப்போ இங்கே 100 பேர் நிரம்பலாக்க தேவை, ஆனால் இருக்கிற 70 என்றால் இங்கே என்ன வரும்? நல்லா வச்சு பாருங்கள். இப்போ இதில் RH 70% தான். ரைட்டா பிள்ளை? இதில் RH 70% தான். அப்போ இங்கே பாருங்கள், 70 சமன் ஸ்மால் எம் இன் கீழ் கேபிட்டல் எம் இன்ட்டு 100. உதாரணத்தை நான் உங்களுக்கு வழங்கப்படுத்த சொல்கிறேன். இந்த கேபிட்டல் எம் பதிலாக 200 வருமென்றால், சரியா பிள்ளை? இப்போ இங்கே 200 வருது. இப்போ இதை பாருங்கள் எப்படி வரும்? சரியா? 70 இல்லை இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். சரி, ஸ்மால் எம் இன் கீழ் கேபிட்டல் எம் இன்ட்டு 100 இதானே 70க்கு சமன். ரைட்? ஆரம்பத்தில் 100 என்றால் மேல் ஒரு பெருமானம் வரும். இன்ட்டு 100 தானே 100. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 200 வருதுன்றால் இப்பையும் 100 வருதுன்றால் என்ன நடக்கும்னா பிள்ளை, இந்த பெருமானத்தில் டபுள் பெருமானம் இங்கே வந்திருக்கும். இப்போ 2 டபுள் பெருமானம் வந்திருக்கும். இது சிம்பிள் தானே? உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். குழம்புறது ஒன்றும் இல்லது, சின்ன ஒரு விஷயம். ரைட்? அப்போ இதுக்குள்ளே இங்கே பாருங்கள், 100 என்னது, இதை நிரம்பலாக 100 பேர் வேணுமெண்டா இங்கே 70 என்றால் இதை நிரம்பலாகிறதுக்கு 200 பேர் தேவை. அதே 70% வரணும் என்றால் இப்போ இல்லைக்கு நீராவிய திணி பண்ணது 140 கிராம். இது சின்ன விஷயம் தானே பிள்ளை? சரியா? இப்போ நீங்கள் யாரும் திரும்ப இதுக்கு போகிறல்ல, இப்போ 70% தானே. அப்போ இதில் 100 பேர் வேணுமெண்டா இங்கே 70 பேர் இருக்கிறாங்கன்னு போடுறதில்ல. அது விளங்கணும் உங்களுக்கு. இதை நான் 100 எடுத்தால் இது 200 தான் வரும். இப்போ எந்த கனவளவு நிரம்பலாக்கிறதுக்கு 100 பேர் என்றால் இதை நிரம்பலாக்கி 200 பேர். இல்லைட்டா? அப்போ இதில் 70 என்றால் அதில் டபுள் 140 வரும். சரியா? அப்போ நான் சும்மா கேட்குறேன், இந்த மொத்த கனவளவை நிரம்பலாக்கிறதுக்கு எவ்வளோ பேர் வேணுமென்றால் 100 + 200 மொத்தம் 300. அந்த மொத்த கனவளவுக்குள்ளேயும் இருக்கிற நீராவிய திணி வேண்டது 70 + 140. சரியா? ரைட். இப்போ இங்கே வாங்க. அப்போ இதுக்குள்ளேயும் இது அப்படியே தான் மாறாமல் இருக்கும். 100க்கு 70 பேர். சரியா பிள்ளை? இப்போ இதை பாருங்கள், 100க்கு 40 பேர் என்றால் இப்போ இங்கே நிரம்பாக 200 பேர் வேணுமென்றால் அப்போ இப்போ இதுக்குள்ளே இருக்கிறது எத்தனது? என்னது? 200க்கு 100க்கு தான் 40. அப்போ 200க்குன்றது 80. பண்ணிட்டு அப்போ இதுக்குள்ளே இருக்கிறது. சரியா பிள்ளை? அப்போ இதுக்குள்ளே இருக்கிறது. அப்போ இங்கே பாருங்கள், இப்போ இது மொத்தமாக திறந்து விட்டதுக்கு பிறகு பாருங்கள், இதுக்குள்ளே மொத்தமாக எவ்வளோ நீராவி இருக்கும் என்றால் 70 + 80. இதை நிரம்பலாக்கிறதுக்கு எவ்வளோ வேணும்னால் 100 + 200 மொத்தம் 300. இப்போ RH என்றது இருக்கிறதுக்கு கீழே நிரம்பலாக்க வேண்டியது. நான் இப்போ என்ன செய்கிறேன், மொத்தமாக இந்த மொத்த கனவளவும் சேர்த்து போட போகிறேன். போகிற நேரம் அப்போ இருக்கிறதுன்றது பிள்ளைகள் 80 + 70 என்றது 150 கிராம். நிரம்பலாக்க தேவையானது 300 கிராம். இன்ட்டு 100 என்றால் ½ வரும், 50% வரும். இதுக்கு ஸ்மால் எம் போட தேவை வேண்டிய அவசியம் இல்லை, கேபிட்டல் எம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு கன்செப்ட் விளையினா சரி. இப்போ 70% என்றால் 100க்கு 70. ரைட்? இப்போ இதுக்கு இந்த கனவளவை, இந்த வீக்கணவளவை நிரம்பலாக்கிறதுக்கு 100 பேர் வேணுமென்றால் இந்த 2 வீக்கணவளவை நிரம்பலாக்கிறதுக்கு எனக்கு 200 வேணும். இது 100க்கு 70 என்றால் 200க்கு 140. அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ இங்கே பாருங்கள், இது 100க்கு 70 என்றால் 200க்கும் இல்லை, இங்கே 40% என்றதால் ரைட். இது 100க்கு 40 என்றால் 200க்கு 80. அடுத்தது பாருங்கள், 15வது கேள்வி. வளியும் நிரம்பாத ஆவியும் கொண்ட கலவை ஒன்றினது மொத்த கனவளவு மாறா வெப்பநிலையில் குறைக்கப்படுகிறது. இப்போ இங்கே வளியும் இருக்குது, நிரம்பாத ஆவியும் இருக்குது. ரைட்? அப்போ வலிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பீக்கும் வீக்குமானதான் தொடர்பு தானே. இப்போ வலிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பீக்கும் வீக்கும் வரதால் பாயிலின் விதிப்படி நமக்கு அந்த வளைவு ஒன்று வரும், அது நமக்கு தெரியும். இப்போ இது கூட நிரம்பாத ஆவியும் இருக்குது.
அப்போ நிரம்பாத ஆவிக்கு கனவளவு குறைச்சா என்ன செய்யும்? இதில் தான் பிரச்சனை வரும். அதில் நிரம்பாத ஆவி நிரம்பல ஆவி ஆகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, சாதாரண வலிமை வரும். அதுக்கு பிறகு நிரம்பாத ஆவி என்றது என்ன செய்யும்? நிரம்பல ஆவி ஆகினதுக்கு பிறகு என்ன செய்யும் அப்படின்னா, நான் கனவளவு என்னதான் மாற்றினாலும் அமுக்கம் மாறாது. ரைட், அமுக்கம் பண்ணது என்ன செய்யாது, அதுக்கு பிறகு மாறாமல் இருக்கும். சரியா பிள்ளை? 15வது இது வலியும் இருக்குது, நிரம்பாத ஆவியும் இருக்குது. இது பாருங்கள் PV கிராஃப். இங்கே V இங்கே P. அப்போ கனவளவை குறைக்கிற நேரம் பிள்ளை. சரியா, கனவளவை குறைக்கிற நேரம் இதுக்குள்ளே இருக்கிறது பிள்ளை ரெண்டும் சேர்ந்தது. அப்போ இங்கே நிரம்பாத ஆவியும் இருக்குது, அடுத்தது வேறு யார் இருக்கிறாண்டால் வலியும் இருக்குது. வலியை பற்றி நாம் யோசிக்கவே தேவையில்லை. அதை என்ன செய்யும்? பொயில் விதிப்படி என்ன செய்யும்? மாறிக்கொண்டு வரும். எப்படி வரும்? PV சமன் எப்படி வரும்? கனவளவை குறைக்கிறேன்னு அமுக்கு பண்ணது கூடிக்கொண்டு போகும். அப்போ இங்கே ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று வரும், உங்களுக்கு விளங்குது. மாற்றம் ஒன்று வரும். யாரால் மாற்றம் வரும்னா அதில் இருக்கிற நிரம்பாத ஆவியால் மாற்றம் வரும். அப்போ என்ன மாற்றம் வரும்? நிரம்பாத ஆவின்றது நிரம்பலாவி ஆகிற நேரத்துக்கு அந்த டைம் அதுக்கு பிறகு என்ன செய்யும்? ஒரு மாற்றம் ஒன்று வரும். அதாவது நம்ம கனவளவை குறைக்கிறது தானே, குறைக்கிற நேரம் அதில் இருக்கிற நிரம்பாத ஆவி ஏதோ ஒரு கட்டத்தில் நிரம்பலாவியாக மாறும். அந்த டைம் எனக்கு ஒரு பிரச்சனை வரும். அதுக்கு பிறகு, அதாவது இதுக்கு பிறகு அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன செய்யும்? PV சமன் K. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்வாங்க? சந்தோஷமாக அந்த கிராஃபில் வருவாங்க. இதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு பிள்ளைகள், சரியா, இதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு இப்போ நீராவி நிறைஞ்சிருமே. அப்போ நீராவி என்ன சொல்லணும்னால் இதுக்கு பிறகு எனக்கும் இந்த கிராஃபுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ அந்த கிராஃபில் தனியை பிரிக்க போகிறாள் யாருன்னு கேட்டால், அதுக்கு பிறகு தனியை எரிக்க போகிறாள் அங்கே இருக்கிற வழி மட்டும். ரைட், அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ இது யாருக்கு சொந்தம் என்றால் அதில் இருக்கிற வலிக்கும் நிரம்பாத ஆவிக்கும். இதுக்கு இங்கால வரப்போகிறது யார் என்றால் வலி மட்டும். ரைட், அப்போ இந்த இடத்துல ஒரு உடை கொண்டு வரும், ஒரு உடை கொண்டு வரும். ஆனால் இதுக்கு பிறகு தனிய வலி மட்டும் இருக்கிறதால அதுக்கு பிறகும் எனக்கு இதே வடிவம் தான் வரும். இல்லைங்கதா? இதே வடிவம் தான் வரும். சரியா பிள்ளைகள்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த வடிவம் வந்தது யாரெல்லா பிள்ளைகள்? அதுக்குள்ளே இருக்கிற வலியாலையும் நிரம்பாத ஆவியாலையும். இதான் அது ரெண்டாலையும் சேர்த்து வந்த அமுக்கு தான் இது. இதான் எப்படி செய்யலாம் பிள்ளைகள்? இப்போ ரெண்டு பேரும் சேர்த்தென்றால் இந்த ரெண்டு பேரையும் தனித்தனியாக நான் கீறலாம். ரைட், ஒரு ஆள் பிடியும் ஒரு ஆள் பிடியும். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கூட்டித்தான் இது வந்ததுன்னு யோசிக்கலாம். ரைட், விளங்குது? அப்போ இதுக்கு பிறகு இப்போ இதில் ஒரு ஆள் என்ன செய்வார்? தொடர்ச்சியாக மாறாமல் இருப்பார். யார் என்றால் அது யாராக இருப்பார் என்றால் அதில் இருக்கிற வழியாக இருப்பார். ஆனால் இப்போ இதுக்குள்ளே வந்தவர் யார்? நிரம்பாத ஆவி என்ன செய்யணும்னா அதுக்கு பிறகு நான் மாற மாட்டேன்னு சொல்லிடும். அப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு வலது பக்கமாக இருக்குது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி என்றதால் என்ன செய்யும்? ரெண்டும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வரும், மாற பார்க்கும். இப்போ இதனுடைய நான் இதுக்கு பிறகு நான் என்ன செய்யலாம் என்றால் யோசிச்சு பாருங்கள். இப்போ இதையும் நான் கூட்டணும். அப்போ கூட்டுற நேரம் இந்த புள்ளியில் ஒரு உடை கொண்டு வரும்னு விளங்கும் உங்களுக்கு. உடை கொண்டு வரும். இப்போ இதோட சேர்த்து இந்த ஒரு கிடையான கோட்டோடு சேர்த்து இப்படியான வளைவை நான் கூட்டினால் அதுவும் கிட்டத்தட்ட வளைவு தான் வரும். ஆனால் இந்த இடத்துல ஒரு உடை கொண்டு வரும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இதுக்கு முதல் ரெண்டுமே ஒரே வளைவு ஒரே மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒன்றில் ஒரு மாற்றம் கொண்டு வாரத்தால் இந்த புள்ளியில் ஏதோ ஒரு உடை கொண்டு வரும். ஆனால் இது ரெண்டையும் நான் கூட்டினாலும் இப்படியான ஒரு வளைவு தான் வரும். சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். ரைட், இது ரெண்டையும் கூட்டுறமாக யோசிச்சு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு இப்படி தானே. இப்போ இதுக்கு ஒரு பெருமானம் ஒரு 5, இதுக்கு ஒரு 7 என்றால் இது 12. அதுக்கேற்ற மாதிரி தானே என்ன செய்யும்? இந்த ரெண்டு பெருமானங்களை கூட்டி தான் இந்த புள்ளியை குறிச்சிப்பேன், அந்த மேலே இருக்கிற புள்ளியில். அதே மாதிரி இந்த இடத்துல நான் இதையும் கூட்டி இங்கே குறிச்சிப்பேன். அப்போ இது ரெண்டையும் சேர்த்து தான் இங்கே. அது மாதிரி இங்கால பக்கம் வார நேரம் பாருங்கள், இதையும் இவரோட தொடர்ச்சியாக வார இடத்தையும் கூட்டி ஒரு பெருமானம் நான் இங்கே குறிச்சிப்பேன். அதை நான் குறித்தாலும் அது இப்படி ஒரு வளைவோடாக தான் வரும். இல்லை, அப்படி வளைவோடாக தான் வரும். ஆனால் இதுக்கு இங்கால இருக்கிறது ஒரு மாதிரி, இதுக்கு இங்காலைக்கு ஒரு மாதிரி மண்டத்தால் இந்த இடத்துல ஒரு உடை கொண்டு வரும். அதை மட்டும் பாருங்கள். ரைட்,
சரியா பிள்ளைகள்? அப்போ இது ரெண்டு பக்கமும் இந்த வளைவு, அதாவது செங்கோண அதிபர வளைவு வாரதுக்கு காரணம் என்னென்றால் யார் இருக்கத்தால் அங்கே வழி இருக்கத்தால், இந்த உலர் வழி இருக்கத்தால். இப்போ இதுக்கு முன்னுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வளைவில் இருப்பாங்க. இதுக்கு பிறகு வழி மட்டும் இருக்கும். ரைட்? நீராவி சொல்லுவார், எனக்கு இதுக்கு மேலே ஏலா, நான் மாறாமல் இருப்பேன். ரைட்? 16வது கேள்வி. 100 பாகையில் உள்ள நீரானது ஆவியாக மாறும்போது நீர் மூலக்கும் இயக்கப்பாட்டு சக்தியும் அழுத்த சக்தியும் பற்றிய பின்வரும் கூட்டுகள். அப்போ இயக்கப்பாட்டு சக்தி என்றது தெரியும் பிள்ளை. மூலக்கூறு இயக்கப்பாட்டு சக்தி என்றது வெப்பநிலையில் தங்கியிருக்கும். அப்போ 100 பாகை நீரில் இருந்து அது கொதித்து ஆவியாக நேரம் 100 பாகை ஆவியாக தான் மாறும். அப்போ அந்த டைமில் ரெண்டுமே 100 பாகை என்றபடியால் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இயக்க சக்தியில் எந்த மாற்றமும் இல்லை. என்றால் ஒரே வெப்பநிலை. ஆனால் உங்களுக்கு தெரியும், அது வெப்பத்தை வாங்கி கொண்டு தான் என்ன செய்யும், ஆவியாகும். அப்போ அதனால் சக்தியில் ஏதோ ஒரு அதிகரிப்பு கொண்டு வரும். அந்த அதிகரிப்பு அழுத்த சக்தியில் அதிகரிப்பாக இருக்கும். அப்போ 100 பாகையிலேருந்து மாறுற நேரம் இயக்க சக்தியில் மாற்றம் இல்லை. ஏன்னா வெப்பநிலை மாறுறதால. ஆனால் மொத்த சக்தி எப்படியோ மாறுந்தானே, ஏன் வெப்பத்தை வாங்கி தான் ஆவியாக போகுது. அப்படின்னால அழுத்த சக்தி கூடும். அடுத்த பாருங்கள் 17வது. ஒரு மூடிய குடுவை ஒன்றில் வழியானது நீராவியினால் நிரம்பலாக்கப்பட்டுள்ளது. 20 பாயில் நிரம்பலாக்கப்பட்டுள்ளது. நீர் எதுவும் குடுவையில் இருக்கவில்லை. குடுவையானது 0 பாகைக்கு குளிராக்கப்பட்டு மீண்டும் வெப்பநிலை 50 பாகைக்கு சூடாக்கப்படுகிறது. குடுவையில் அமுக்கம் மாறல். சரியா? இருபது பாகை. இப்போ 20 பாகையில் என்ன செய்யுதுனாப்பிலே அது நிறையுது. அது நிறைஞ்சு தான் இருக்குது. அந்த டைமில் எந்த நீர் ஆவியும் இருக்குது, அது மட்டும் நிறைஞ்சிருக்குன்னே இருக்கும். அதாவது அந்த 20 பாகை தான் பனிப்பொழி நிலை மாதிரி. ரைட்? அப்போ அதை விட நான் வெப்பநிலையை குறைச்சா என்ன செய்யும், அதுக்கு பிறகும் அது என்ன செய்யும், தொடர்ச்சியாக நிரம்பலாவியாகவே இருக்கும். இப்போ கேட்டது என்னென்றால் என்ன பிள்ளைகள், அமுக்கம் எப்படி இருக்கும்ன்றது. ரைட்? அமுக்கம் அமுக்கத்தின மாறல், வெப்பநிலையோட அமுக்கத்தின மாறல். சரியா? முக்கியமான வரைவை பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதுக்கு இங்கால ஃபுல்லாக அரிக்க போகிறது நிரம்பலாவி. இதுக்கு அங்கால அரிக்க போகிறது நிரம்பாத ஆவி. ரைட்? அப்போ அமுக்கம் தானே. இந்த எக்ஸாஜில் என்ன இருக்குது, வெப்பநிலை. வெப்பநிலையோட நிரம்பலாவி அமுக்கம் எப்படி மாறும்னு நாம் படிச்சிருப்போம். ரைட்? நம்ம படிச்சிருப்போம். வெப்பநிலையோட நிரம்பலாவி அமுக்கம் வந்து இப்படி மாறும். அப்போ இது வெப்பநிலை, இது எஸ்விபி. அப்போ இந்த 20 பாகைக்கு கீழே இருக்கிறது ஃபுல்லாக நிரம்பலாவின்றதால இப்போ இதுக்குள்ளே வரப்போகிறது இப்படியான ஒரு கிராஃப் தான் வரும். வெப்பநிலை குறைய நேரம் இப்படியான ஒரு வளைவு ஒன்று வரும். நான் இங்கேருந்து இப்படி கேட்குறேன். ரைட்? இது அமுக்கம். ஆனால் உண்மையிலே 20 பாகை குறைய இதுக்குள்ளே வர்றது எஸ்விபி, நிரம்பலாவி அமுக்கம். இப்போ 20 பாகைக்கு இங்கால போகல அது நிரம்பாத ஆவியாக போயிடும். இப்போ நிரம்பாத ஆவி அமுக்கம்ன்றது, நிரம்பாத ஆவி என்றது சாதாரண வழியை போல். இப்போ பாயிலின் விதி, சார்ல்ஸின் விதி பிரயோகிக்கலாம். ஒரு சாதாரண ஒரு வழியை போல் இருக்கிறதுக்கு வெப்பநிலையோட அமுக்கத்தின் மாறின சொல்கிறது என்னது, சார்ல்ஸின் விதி. அவள் சார்ல்ஸின் விதி என்றது தெரியும், என்னது, அல்லது அமுக்க விதின்னு சொல்லுவோம். சார்ல்ஸின் 2ஆம் விதி, பி வித டி. அப்போ கெல்வின் வெப்பநிலையோட இப்படி வரும். இப்போ இதே இது பாகிசி வெப்பநிலையோடு நம்ம படிச்சிருப்பேன், இப்படி வரும். ரைட்? அப்போ இதில் இருந்து இப்படி கூடுற மாதிரி இருக்கும். நம்ம கதைச்சிருப்போம் இதெல்லாம். ரைட்? அப்போ இது இங்கே வந்து வெட்டுறது பிள்ளைகள் -273.15 கை. அப்போ உங்களுக்கு விளங்க. இதுக்கு பிறகு வரப்போகிறது பிள்ளைகள் நேர்கோடு. அந்த இடத்துலேருந்து ஒரு நேர்கோடு வரும். y mx மாதிரி இப்படி ஒரு mx + c மாதிரி ஒரு நேர்கோடு வரும். இதுக்கு முன்னுக்கு இருக்கிறது நிரம்பலாவி, இங்கால இருக்கிறது நிரம்பாத ஆவி. ஒரு சரியான விட 5வது விட. அடுத்தது 18வது பார்த்துட்டோம். 19வது சரியா?
19வது 1 மீட்டர் கியூப் கனவளவுடைய சிறிய மூடிய அறையில் வளியின் வெப்பநிலை 30 பாகையாகவும் தொடர்பு ஈரப்பதன் 80 வீதமாகவும் 1 மீட்டர் கியூப் கனவளவாம் 1 மீட்டர் கியூப் கனவளவு. அப்போ இவட வெப்பநிலை என்னது 30 பாகை சி, RH என்னது 80 வீதம். வளியின் வெப்பநிலை 20 பாகை ஆகும் போது அறை நிரம்பல் அடைந்துள்ளதுடன் ஒடுங்கிய நீர் அகற்றப்பட்டது. அப்படி என்றால் இது என்ன செய்த பிள்ளைகள் 20 பாகை கொண்டு வர நேரம் நீர் ஒடுங்கி இருக்குதாம் கொஞ்சம். அப்போ 20 பாகைக்கு வர நேரம் கொஞ்சம் நீர் ஒடுங்கி இருக்குது என்றால் பனிப்பநிலை என்றது 30க்கும் 20க்கும் இடையில ஏதோ ஒரு வெப்பநிலையில் வந்திருக்கும். அதை விட குறைக்க நேரம் என்ன செய்யும், இங்கே நீர் ஒடுங்க தொடங்கும். அப்போ ஒடுங்க நீரை அகற்றிட்டாங்க, ரைட், அகற்றப்படுது பட்டது. மீண்டும் வெப்பநிலை மீண்டும் வளியின் வெப்பநிலை 30 கொண்டு வராங்க. அப்போ 30 கொண்டு வர நேரம் எனக்கு 80 இருக்காதுன்னு விளங்கும், ரைட். இதுக்குள்ளே இருக்கிற நீரை அகற்றாமல் வச்சிருந்தால் நான் திரும்ப 30 கொண்டு வந்தால் அதுக்குள்ளே இருக்கிற நீராவி அப்படியே தான் இருந்திருக்கும், 80 வீதம் வந்திருக்கும். நான் நீராவி அகற்றினபடியால் இதுக்குள்ளே இருக்கிற நீராவின் அளவு இங்கே வரக்குள்ள குறைஞ்சிடும். அப்போ 80 விட குறைஞ்ச ஒரு பெருமானம் தான் இருக்கும், அது விளங்கணும் உங்களுக்கு, சரியா. தற்பொழுது தொடர்பு ஈரப்பதன் அப்போ 30 பாகையில் இன்னும் வரும். நீரை கொஞ்சம் அகட்டிட்டேன், அதுக்கு பிறகு இன்னும் வரும். இப்போ உங்களுக்கு விளங்க இந்த இடத்துல நீர் ஒடுங்குதண்டா பிள்ளை இதுக்குள்ளே இருக்கிற நீராவி என்பது 100 பாகையில் இருந்திருக்கும். அதாவது 20 பாகையில் அங்கே நிரம்பலாவே இருந்திருக்கும், சரியா. அடுத்தது தரவு தாராங்க பாருங்கள். 30 பாகை 20 பாகை வெப்பநிலைகளில் நிரம்பலாவியின் தனியிரப்பதன். இப்போ நாம் குழம்புறல என்னடா நிரம்பலாவியின் தனியிரப்பதன்ன்றது. தனியிரப்பதன் 1 மீட்டர் கியூபுக்கான நீராவியின் அளவு. இப்போ 1 மீட்டர் கியூப் கனவளவை நிரம்பலாக்கிறதுக்கு தேவையான தண்ணியை தந்திருக்கிறாங்க 30லையும் 20லையும். இப்போ 30 பாகையில் 1 மீட்டர் கியூபை நான் நிரம்பலாக்கிறதுக்கு எவ்வளோ தேவைன்றால் 30 தர 16 கிலோகிராம், சரியா. 30 தர 16 கிலோகிராம், 16 கிலோகிராம் நான் சும்மா போகிறேன். 20 பாகையில் அந்த 1 மீட்டர் கியூபை நிரம்பலாக்கிறதுக்கு 17.4 தர 16 கிலோகிராம் இப்போ மீட்டர் -3, சரியா. இப்போ என்னது என்ன 30 பாகையில் என்ன RH வரும்ன்றது கேள்வி, சரியா. சிம்பிள் இது கடும் சிம்பிள். பாருங்கள், இப்போ 20 பாகைக்குரிய 20 பாகையில் இந்த 1 மீட்டர் கியூபை நிரம்பலாக்க தேவையான நீராவின் அளவு தான் 17.4 தர 16 என்றால், ரைட். அப்போ இதுக்குள்ளே இருக்கிறதும் இவ்வளவு தான். இதை விட கூடினா தான் என்ன செய்யும், ஒடுங்கும். அப்போ இந்த 100 வீதம் என்றதால் இந்த 20 பாகையில் இதுக்குள்ளே இப்போ இருக்கிறது 17.4 தர 16 கிலோகிராம். இப்போ இதே அளவு தான் என்ன செய்ய போகுது, இப்போ இதுக்குள்ளே வரப்போகுது. இப்போ புதுசாக நான் ஹீட் பண்ணுற நேரம், புதுசாக நான் என்ன செய்யணும், வெப்பநிலையை கூட்ட நேரம். அப்போ இதுக்குள்ளே வரப்போகிறது இந்த 17.4 தர 16 தான் வரப்போகுது, ரைட், சரியா. இது விளங்கிட்டு தானே. இப்போ இதுக்குள்ளே எவ்வளோ வரும், 17.4. இப்போ இந்த கனவளவை, அதாவது 1 மீட்டர் கியூப் கனவளவு 30 பாகையில் நிரம்பலாக்கிறது எவ்வளோ வேணும் என்றால் 30 வேணும், 30 தர 16 வேணும், ரைட். இப்போ எனக்கு இருக்கிறது 17.4 என்றால் இப்போ RH கண்டுபிடிக்கலாம் தானே. என்னது இருக்கிறது எவ்வளவு, 17.4. அங்கே நிரம்பலாக்க தேவையானது 30 தர 100. இந்த 16 விட்டுப்பட்டுரும், ரைட். அப்போ இதை நாம் சுருக்கிறோம் என்றால் உங்களுக்கு என்ன வரும் என்றால் 58 வீதம் வரும், சரியா. 58 வீதம் வரும். சிம்பிள் தானே. இதில் பெருசாக கண்டுபிடிக்கிறது ஒன்றுமே இல்லை, அதே பெருமானம் தான். இப்போ இதில் 20 பாகைக்குரிய நிரம்பலாவி திணிவு தாராங்கன்னா இப்போ இது இப்போ இந்த கனவளவை நிறைஞ்சிருந்தால் இவ்வளோ திணிவி இருக்குமென்றது தானே அது. இப்போ இதுக்குள்ளே இப்போ இது 100 வீதம் பண்ணுறதால இப்போ இதுக்குள்ளே 17.4 கிராம் தான் இருக்கும். இது என்ன செய்யும், நான் ஹீட் பண்ணுற நேரம் அவ்வளோ திணிவு அப்படியே வரும். அடுத்தது பாருங்கள், 20வது தொடர்பு ஈரப்பதன் தனி ஈரப்பதன் தொடர்பான பின்வரும் கூட்டுக்களை கருதுக. பெரிய பனிக்கட்டி துண்டு வழியில் வைக்கப்படும் போது அதனை சூழ அமைந்துள்ள பிரதேசத்தில் தொடர்பு ஈரப்பதன் 100 வீதம் இணை
அடைந்து மாறாதிருப்பதையும் அதனைத் தொடர்ந்து தண்ணீரப்பதன் அல்லது குறைவடைவதையும் அவதானிக்கலாம். ரைட், இது உண்மை. நம்ம இது சாதாரணமாக நம்ம பார்த்துருப்போம். ஒரு கூலான ஒரு பொருள், ஒரு சோடா போட்டில் அல்லது ஒரு ஓட்டை போட்டில் நம்ம கூலில் வச்சுட்டு நம்ம வெளியில் வச்சோம்னா தெரியும் நமக்கு இதில் வெளிப்பகுதியில் நீரென்றது என்ன செய்யல ஒடுங்கும், நமக்கு தெரியும். இப்போ அங்கே ஏன் நீர் ஒடுங்குது என்றால், இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பொட்டலுக்கு பக்கத்தில் அல்ல, அந்த குளிரான பொருளுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வழியிட வெப்பநிலை என்ன செய்யும், கிட்டத்தட்ட இந்த பொட்டலோட வெப்பநிலைக்கு வந்துடும். அப்படி வார நேரம் அது பக்கத்தில் இருக்கிற ஏரியாவை மட்டும் கருதுங்க. ரைட், அது அடுத்து அதோட சேர்ந்து இருக்கிற இந்த வழி, இதோட தொட்டு கொண்டிருக்கிற வழி. அந்த பதிலில் பாருங்கள், RH சமன் ஸ்மால் எம்மின்கள் கேபிட்டல் எம் இன்டு 100 தானே. இப்போ இதில் பக்கத்தில் இருக்கிற வழியில வெப்பநிலைன்றது குறைய என்றபடியால் குறைந்தானே. இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு 10 பாகை என்றால் இதில் வெப்பநிலை 10 பாகைக்கு வந்துடும். ஆனால் இதுக்கு அங்கால தள்ளி இருக்கிற வழியின் வெப்பநிலைன்றது ஒரு அரை வெப்பநிலை ஒரு 25-30 இருக்கும். அதோட கிட்ட இருக்கிறபடியால் இது வருட வெப்பநிலைன்றது என்ன செய்யும், ஒரு 10 பாகை கிட்ட வாரத்தால் ஸ்மோலம் குறைய என்ன செய்ய மாட்டா பிள்ளைகள், இது கிட்டத்தட்ட நிறைஞ்சிடும். அதாவது நிரம்பலாவே ஆகிடும். நம்ம தெரியும் சூழல் வெப்பநிலை, நாம் சூழலிக்கிற வழியிட வெப்பநிலையை குறைக்கிறேன், அது நிறையும் தானே. அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் இருக்கிற வழி மூலக்கூறுகள் என்ன செய்யும், வெப்பநிலை குறைகிறதால இது நிறைஞ்சிடும். நிறைஞ்சோடனே இதில் இருக்கிற நீர் மூலக்கூறுகள் என்ன செய்யும், திரவமாக ஒடுங்கி இதில் மேற்பரப்பில் என்ன செய்யும், படியும். படியிலன்னு உங்களுக்கு விளங்குது. இது முதலாவது நிறையுது. அப்போ நிறைந்த என்ன அர்த்தம், அது நிரம்பலாவியாக மாறுது. சாரிறப்ப RH 100% போகுது. நிறைஞ்சு என்ன நடக்குது, இருக்கிற நீராவி ஒடுங்குது தானே. அப்போ ஒடுங்குறதால இருக்கிற நீராவின் அளவுன்றது குறையுது. நீராவின் அளவு குறைஞ்சா என்ன செய்யும், AH என்றது குறையும். RH என்றது 100 இருக்கும், AH என்றது குறையும். இதை நம்ம வளமையாக பார்க்குற விஷயம் தான். இப்போ இதே மாதிரி தான் ஒரு பனிக்கட்டியை வச்சாலுமே என்ன செய்யும், இதே விஷயம் தான் நடக்கும். பனிக்கட்டியை சுற்றி இருக்கிற இடத்துல இருக்கிற வழியிற வெப்பநிலை என்றது குறையும். அது என்ன செய்யும், கிட்டத்தட்ட நிறையும். நிறைஞ்சு என்ன செய்யும், நிரம்பலாவியாக மாறும். ரைட், அதுக்கப்புறம் நிறைஞ்சு என்ன செய்யும், அதில் இருக்கிற நீராவின்றது ஒடுங்க தொடங்கும். ஏஜ் என்றது என்ன செய்யும், இதை ஒடுங்குறதால ஏஜ் என்றது குறையும். அப்போ ஏ என்றது சரி, 20வது ஏ கூட்டு சரி. பிஏ பாருங்க, நிரம்பாத நீராவியை கொண்டு ஒரு மூடிய அறையின் வெப்பநிலையை குறைக்கும் போதோ தொடர்பு இறப்பதன் 100% அடைந்து மாறாதிருப்பதையும் அதேவேளை தனி இறப்பதன் தொடர்ந்து மாறாதிருப்பதை அவதானிக்கலாம். இதில் 100% RH 100% அடைந்து மாறாதிருப்பதுன்றது உண்மை. ஏஜ் என்றது மாறாதிருப்பது பிள்ளை. ஏஜ் என்றது என்ன செய்யும், அதுக்கு பிறகு குறையும். அதனால் அந்த பி கூற்று பிழை. சி கூற்று பாருங்கள், ஒரு மூடின வெறுமையான அறையினுள் உள்ள வழிப்படுத்து கருவி ஏசி சிறிது நேரம் இயக்க விடப்பட்டு பின்னர் வெப்பநிலை முன்னே வெப்பநிலை உயர்த்த விடப்படும் போது தொடர்பு இறப்பது மாறாதிருக்கும், தனி வெப்பநிலை குறைவடையும். இப்போ என்னென்றால், ஒரு ரூமில் ஒரு குறிப்பிட்ட அளவு RH AH இருக்கும். அப்போ நீங்கள் ஏசியை ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் என்ன செய்கிறீங்க, ஏசியை போட்டு வைக்கிறீங்க. போட்டு வச்சதுக்கு பிறகு ஏசியை ஆஃப் பண்ணுறீங்க. ஆஃப் பண்ணால் அப்போ ஏசியை போகிற நேரம் RH AHல ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று வரும் தானே, அது தெரியும். இப்போ ஏசியை ஆஃப் பண்ணதுக்கு பிறகு திரும்ப பழைய மாதிரி RH AH வருமானு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு ஏசி என்ன செய்யும்னு விளக்கணும். அப்போ ஏசின்றது 2 வேலை செய்யும். இப்போ ஃப்ரிட்ஜில் எப்படி உங்களுக்கு டெம்பரேச்சரை குறைக்குதோ, அதே மாதிரி அதில் இருக்கிற நீராவியின் அளவை குறைக்குதோ, அதே வேலையை தான் ஏசியும் செய்யும். ஏசி என்ன செய்யும், உங்களோட அந்த சூழலோட வெப்பநிலையை குறைக்கும். அதே மாதிரி அதில் இருக்கிற நீராவி என்ன செய்யும், வெளியில் எடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்துப்பீங்க, இந்த ஏசிக்கு வழியில் இந்த நீர் வெளியாகிறதெல்லாம் பார்த்துப்பீங்க. அப்போ அது உண்மை என்ன செய்யுது, வழியில் இருக்கிற நீராவி என்ன செய்யுது, உறிஞ்சி வெளியில் எடுத்து நீராக வெளியாக்குது. அப்போ ஒரு ரூமில் ஏசி ஆன் பண்ண என்ன செய்யும், அதில் இருக்கிற நீராவி வெளியில் போனால் அதில் இருக்கிற ஏஜ் RH என்னது மாறும். திரும்ப ஏசி ஆஃப் ஆகினோன்னு என்ன செய்யும், ஏஜ் RH பழைய நிலைமைக்கு வரணும்னா திரும்ப வெளியில் போன நீராவி என்ன செய்யும், திரும்ப உள்ளுக்கு வரணும். அப்படி நடக்கிறதுல தானே. ஒரு மூடின ரூம் என்றால் வெளியில் போனது திரும்ப உள்ளுக்கு வரல தானே பிள்ளை. அப்போ ஏசி போட்டதுக்கு பிறகு நீங்கள் ஏசி ஆஃப் பண்ணாலும் அதை என்ன செய்யும், கடைசியாக எந்த அளவு நீராவி ஏஜ் RH இருக்குமோ அதே அளவில் தான் மாறாமல் இருக்கும். ரைட், அந்த வெப்பநிலை மாறாமல் இருக்கிற வரைக்கும். அது 21வது வழியை பாருங்கள், மூடிய பாத்திரத்தினுள் நீரின் நிரம்பாத ஆவியும் உலர்வழியும் உள்ளது. சாரிறப்பதனை அதிகரிப்பதற்கு சரியா RH நீங்கள் கூட்டணும்னால் கனவளவை குறைக்கணும். ரைட், அது வழி இருந்தானே சும்மா இருந்தானே இல்லாமல் ஒன்று தான். நாம் என்ன செய்யணும், கனவளவை குறைச்சோம்னா சரி.
வெப்பநிலையை மாறாமல் வச்சுக்கணும், கனவளவு குறைக்கிறது. வெப்பநிலை நாம் கூடினா என்ன செய்யும்? RH என்பது குறையும். ரைட். அது 22வது, ஒரு சீரான யூக்குழாயின் அரைப்பகுதிக்கு திரவம் நிரப்பப்பட்டு அதன் பின் திறந்த முனைகள் அடைக்கப்படுகிறது. அப்போ இதில் பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக அடைச்சிருக்கிறாங்க, அதுக்குள்ளே நீர் இருக்குது என கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் ஒரு ஏயில் காட்டப்பட்டவாறு நிலைக்குத்தாக வைக்கப்பட்டு இப்போது ஒரு பியில் காட்டப்பட்டவாறு கிடையிலும் மெதுவாக சரிக்கப்படுகிறது. சரியா? உருக்கள் ஏயும் பியிலும் திரவ மட்டங்கள் மற்றும் பின்வரும் கூட்டுகள். அப்போ உங்களுக்கு விளங்கு, இதுக்குள்ளே போதிய அளவு நீர் இருக்கிறதால அந்த ஏபிஎன் அந்த 2 புஜங்கள்லேயும் நிரம்பலாவி தான் இருக்கும். முதல் கூட பாருங்கள், புயம் ஏயில் உள்ள ஆவி அமுக்கம் புயம் பியில் உள்ள ஆவி அமுக்கத்திலும் பெருசு. ரைட். அப்போ 2 சந்தர்ப்பத்தில், ஏ என்ற சந்தர்ப்பம், பி என்ற சந்தர்ப்பத்தில், ஸ்மால் ஏ ஸ்மால் பி என்ற 2 சந்தர்ப்பத்திலையும் ஏபி என்ற 2 புயங்கள் இருக்கிற நிரம்ப அமுக்கங்கள் சமன் என்று கேட்டால் உண்மை சமன். ஏனெண்டா யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, இப்போ பி அந்த யூக்குழாயை சரிச்சிருக்கிற நேரம் ஏக்குள்ளே இருக்கிற வழி நிழல் நீளம் கூடவாகும், பிக்குள்ளே குறையமாகி விளங்குது. ரைட். அது உண்மையாக அப்படி தான் வரும். அப்படி வார நேரம் நீங்கள் யோசிப்பீங்க, ஏக்குள்ளே கூட நீராவி இருக்குந்தானே, அப்போ ஏக்குள்ளே கூட அமுக்கம் வரும்னு யோசிக்க தோணும். ஆனால் நமக்கு தெரியும், நிரம்பலாவி அமுக்கம் என்றது பிள்ளைகள், நிரம்பலாவி அமுக்கம் என்றது வெப்பநிலையில் மட்டும்தான் தங்கியிருக்கும். வெப்பநிலை மாறாது என்ன செய்யாத, அமுக்கம் மாறாது. அமுக்கத்திலும் பெரியது என்று கேட்டால் பிள்ளை எல்லாத்துலேயும் சமனாக இருக்கும். ரைட். நேராக வச்சுட்டிக்கக்குள்ள ஏயிலையும் பியிலையும் சமனாகத்தான் இருக்கும். அதே பெருமானம் தான் சரிச்சிருக்கிற நேரம் ஏயிலையும் பியிலையும் அதே பெருமானம் தான் இருக்கும். 2வது, இரு புயங்களிலும் ஆவி அமுக்கம் தொடர்ந்து மாறிலியாகும். அது உண்மை. ரைட். 2 புயத்திலையும் நீராவி அமுக்கம் என்றது தொடர்ச்சியாக மாறாமல் தான் நீக்கும். 3வது, இரு புயங்களிலும் திரவத்தின் மேல் ஆவியின் மொத்த மூல எண்ணிக்கை மாற்றம் அடையும். ரைட். பிள்ளை சரியா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆரம்பத்தில் இப்படி இருக்குது. ரைட். இப்படி இருக்குது பிள்ளைகள், இப்படி இருக்கிறது. அது பிறகு என்ன செய்கிறாங்க, இப்படி வருது. இப்போ இப்படி இருக்குது, பிறகு என்ன செய்யுது, இப்படி வருது. அப்போ இதில் உங்களுக்கு விளங்குது, இப்போ இந்த கனவளவை விட இந்த கனவளவு கூடுது. இப்போ கூடுற நேரம் என்ன நடக்கும்னா பிள்ளை, இதுக்குள்ளே இருக்கிற நீர் ஆவியாகும். மேலதிகமாக என்ன செய்யும், இப்போ கனவளவு கூடுதென்றால் அதுக்குள்ளே நீர் ஆவியாகி என்ன செய்யும், நிரம்பலாகும். அவங்க பாருங்கள், இப்போ இந்த புயத்தில், இப்போ இந்த புயம் தான் இப்போ இங்கே வருதுன்னு வைப்போமே, இப்போ இந்த இப்படி நேராக இருக்கிற நேரம் இதுக்குள்ளுக்கு இருக்கிற நீராவியை விட இப்படி வார நேரம் நீராவியின் அளவு கூடும். அது உண்மை. இப்போ இதுக்குள்ளே இருக்கிற நீராவியும் இதுக்குள்ளே இருக்கிற நீராவியும் சமன், 2ம் கனவளவு 1 அதே மாதிரி நான் இப்படி சரிக்கிற நேரம் இந்த கனவளவு குறைஞ்ச என்ன நடக்கும்னா பிள்ளைகள், அது நிறைஞ்ச என்ன செய்யும், மேலதிகமாக இருக்கிறது உள்ளுக்கு நீராக மாறிடும், ஒடுங்கிடும். அடுத்த யோசிக்கணும், நான் சரிக்கிற நேரம் இதில் எவ்வளவு கனவளவு கூடுதோ அதே கனவளவு இதில் குறையும். ரைட்டா? இதில் எவ்வளவு கனவளவு இங்கே கூடுதோ அதே கனவளவு என்ன செய்யும், இதில் குறையும். ஏன், அந்த நீர் நெருக்க முடியாதானே. அப்போ நான் மாறி சொல்கிறேன், நான் இப்படி சரிக்கிற நேரம் மேலதிகமாக எவ்வளவு நீராவி இங்கே ஆவியாகுமோ அதே அளவு நீராவி இதிலிருந்து என்ன செய்யும், ஒடுங்கிடும். அப்போ மொத்தமாக நான் நீராவியை எடுத்தேனென்றால் ஒரு புயத்தில் ஆவியாகும், ஒரு புயத்தில் ஒடுங்கும். ஆனால் ஆவியாகிறது ஒடுங்கிறது சமனாக இருக்கும், மொத்த நீராவின் அளவு மாறாமல் இருக்கும். ரைட். அப்போ இரு புயங்களும் திரவத்தின் மேலுள்ள ஆவியின் மொத்த மூல எண்ணிக்கை மாற்றமடையும் என்று கேட்டால் பிழை. மொத்த மூல எண்ணிக்கை என்ன செய்யாது, மாறாது. ஆனால் ஒரு புயத்தில் மாறும். இப்போ எந்த புயத்தில் பாருங்கள், இந்த புயத்தில் நீராவியில் மூல எண்ணிக்கை கூடும், இந்த புயத்தில் குறையும். ஆனால் மொத்தமாக பார்த்தா என்ன செய்யாது, மாறாது. 4வது, புயம் பியை விட புயம் ஏயில் திரவ நிரல் மேலே இருக்கும். புயம் இல்லை, திரவ நிரலோட உயரம்னா 2ம் ஒரே கிடைமட்டம் தான் இருக்கும். அது வளிநிலம் கூட இருக்கும், திரவ மட்டம் என்ன செய்யும், ஒரே மட்டத்தில் தான் இருக்கும். கேள்வியை விளங்கினா சரி. ஒவ்வொரு புயத்திலும் உள்ள ஆவி மூலக்கூறுகள் எண்ணிக்கை தொடர்ந்து மாற்றமடையாது இருக்கும் அல்லது பிழை. மாறும், மொத்தமாக மாறாது. அடுத்து, ஒரு மூடிய அறையில் உள்ள வளியின் தொடர்பு ஈரப்பதன் 60%,
அவ்வரையிலுள்ள வெளியே முற்றாக நிரம்பலாக சேர்க்கப்பட வேண்டிய நீராவியின் பின்னம். ஒரு மூடின அறை, சரியா பிள்ளை, ஒரு மூடின அறை. இவரோட ஆரச்செண்டது 60 வீதமாம். இப்போ 60 வீதம்ண்டா எவ்வளோ? 100க்கு 60 பங்கு நீராவி இருக்குது. நம்ம பின்னமாக சொன்னால் 100க்கு 60 அளப்பில் 10க்கு 6, அதாவது 2 அளவு சுருக்கினால் 3க்கு 5, இந்த அளவு நீராவி இருக்குது. ரைட். இவ்வறையின் வெளியே முற்றாக நிரம்பலாக சேர்க்க வேண்டிய நீராவியின் பின்னம். சரியா? அப்போ 5க்கு 3 பங்கு. இதை மொத்தமாக நிரம்பலாக்குறது 5 பேர் வேணும்னா அதில் இருக்கிறது 3. அப்போ இதை நிரம்பலாக்குறதுக்கு எக்ஸ்ட்ரா எனக்கு எவ்வளோ பேர் தேவைன்னா 2 பேர் தேவை. கேட்டது என்னென்றால், என்ன பின்னம் என்றால் ஆரம்பத்தில் எவ்வளோ இருக்குது அதுக்கு தேவையானது. ஆரம்பத்தில் இருக்கிறது 3, நிரம்பலாக்க தேவையானது 2. அப்போ ஆரம்பத்தின் மேல் தெரியும் நமக்கு. பின்னமண்டு வார நேரம் ஆரம்பத்தின் மேல். இப்போ நீள அதிகரிப்பு வீதம் என்றால் நம்ம ஹீட்டில் படிச்சுப்போம், ஆரம்ப நீளத்தின் மேல் அதிகரிப்பு. அதேமாதிரி கனவளவு அதிகரிப்பு வீதம் என்றால் ஆரம்ப கனவளவுக்குள் அதிகரிப்பு. அதே மாதிரி இப்போ இங்கே பின்னம் கேட்டதால் ரைட், அதிகரிப்பில் ஏற்ற பின்னம் என்றாலும் பின்ன மாற்றம் நீள மாற்றம் எல்லாமே அதே மாதிரி தான். ஆரம்பத்தின் மேலே மாற்றம் வரும். இப்போ இங்கே பாருங்கள், ஆரம்பம்ன்றது 3, இப்போ இங்கே 2. இப்போ நான் என்ன செய்யும், அவசரப்பட்டு இதில் இருக்கிறது 3க்கு 5 இதை நிரம்பலாக்கிறதுக்கு இன்னும் 5க்கு 2 பேர் வேணும்னு 5க்கு 2 போட்டுருவோம். ஆனால் இப்போ இல்லை, பின்னம்ன்றது ஆரம்பத்தில் இருக்கிறது. அப்போ ஆரம்பத்தில் அங்கே இருக்கிறது 3 பங்குன்றது. 3 பங்குக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ தேவைன்னா 2 பங்கு தேவை. இப்போ ஆன்சர் 5th ஆன்சர் 2/3. அடுத்தது பாருங்கள் 24வது. ஒரு மூடிய அறையொன்றின் வழியின் சாரிருப்பது 80 வீதமாகும். தற்பொழுது அறையின் கனவளவு படிப்படியாக அதன் ஆரம்ப கனவலின் அரை மடங்காக குறைக்கப்படுகிறது. இதன்போது வெப்பநிலை மாறாது காணப்படுகிறது. ஒடுங்கும் நீரின் திணிவு ஆரம்ப திணிவு சார்பான மடங்கு. ரைட். அப்போ பாருங்கள், இதையும் எடுப்போம். ஓகே, 80 தானே, அப்படி இருக்கட்டும். 80 வீதம். இப்போ கனவளவை என்ன செய்கிறாங்கன்னா பிள்ளைகள், நான் இதை எடுக்கிறேன், அரைவாசி ஆக்குறாங்கன்னா இப்போ இதில் 80 வீதம் நான் உங்களுக்கு வழங்கும். இதை நிரம்பலாகிறதுக்கு 100 வேணும்னா அதில் இருக்கிறது 80. அப்போ 80 பேர் இருக்கிறாங்க. இப்போ கனவளவை நான் அரைவாசி ஆக்கினால், இப்போ இந்த அரைவாசி கனவளவை நிரம்பலாக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ வேணும்னா பிள்ளைகள் 50 தான் வேணும். 50 வேணும். ஆனால் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா 80 இருக்கிறாங்க. 80 இருக்கலாமென்று கேட்டால் இருக்கலாமா? இயலாது. மேக்ஸிமம் 50 தான் இருக்கலாம் என்றால் இந்த மேக்ஸிமம் 50 இருக்க மிச்சமாக இருக்கிற 30 என்ன செய்யும், நீராக ஒடுங்கிடும். அப்படி எவ்வளோ 30. ரைட், அவ்வளோ 30. ஒடுங்கிய நீரின் திணிவு சரியா பிள்ளைகள்? அப்போ இங்கே பாருங்கள். அப்போ இப்போ நமக்கு இதில் விகிதம் பின்னம்ன்றதால எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் இந்த பின்னத்தை வச்சுக்கொண்டு ஆன்சருக்கு போகலாம். அப்போ இதில் பாருங்கள், இப்போ கேட்டது என்னது, ஒடுங்கும் நீரின் திணிவு ஆரம்ப திணிவு சார்பா. அப்போ ஆரம்ப திணிவு வந்து 80 எடுப்போம். இப்போ 80 என்றால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆரம்பத்தின் மேலே தான் வரும். ஆரம்பத்தின் மேலே ஒடுங்கினது எவ்வளோ பிள்ளைகள்? 30. அப்போ 80 மேல் 30ன்றது 3க்கு 8. அப்போ ஆன்சர் நீங்கள் பிரித்து பார்த்து 0.375 வரும். தேர்ட் ஆன்சர் வரும். 25வது. உலர்வழியும் நீரின் நிரம்பலாவியும் உருளையொன்றில் முசலத்தை பயன்படுத்தி அடைக்கப்பட்டுள்ளது. சரியா? உலர்வழியும் நீரின் நிரம்பலாவியும் முசலத்தை பயன்படுத்தி அடைக்கப்பட்டுள்ளது. உலர் வழியானது வெப்பநிலை மாறாதிருக்குமாறு நெருக்கப்படுகிறது. இச்செயல்முறையின் போது தொகுதியின் மொத்த அமுக்கம் பீட்கும் எதிராக நிரம்பலாவி அமுக்க பீனோட்டுக்கும் வரைவு படுத்தப்படும் போது கிடைக்கும் வரைவு. சரியா? அப்போ ஒரு பிஸ்டனில் என்ன செய்கிறாங்க என்றால் உலர் வழியும் இருக்குது, நிரம்பிய ஆவியும் இருக்குது. இந்த பிஸ்டனை நெருக்கிறாங்கண்டா பிள்ளைகள் கனவளவை குறைக்கிற நேரம் தொடர்ச்சியாக என்ன செய்யும், இருக்கிற இந்த
நிரம்பலாவின்றது நிரம்பலாவியாகவே இருக்கும். ரைட், நிரம்பலாவியாக இருக்கும். இப்போ கேட்டது என்னது, தொகுதியின் மொத்த அமுக்கம் பிக்கு எதிராக நிரம்பலாவிய அமுக்கம் பி நோட் வரைவு. ரைட், அவங்க பாருங்கள், சரி அப்படி இல்லை. இதில் மொத்த அமுக்கம் பிக்கு எதிராக நிரம்பலாவிய அமுக்கம் பி நோட். இப்போ இதில் மொத்த அமுக்கம்ன்றது இது மொத்த அமுக்கம் டோட்டல் ப்ரெஷர், அதை பின்னு போட்டிருக்காங்க. இதில் நிரம்பலாவிய அமுக்கம் பி நோட்டுன்னு போட்டிருக்காங்க. ரைட், பி நோட். சரி, அப்போ கனவுல நிரக்கிற நீரும் தொடர்ச்சியாக நிரம்பாத ஆவியாகவே நிரம்பலாவியாகவே இருக்கும். அப்போ இது என்ன சந்திக்கிறாங்க? ஓகே, அப்போ இதில் பீனோற்ற பெருமானம்ன்றது என்ன செய்யும், இந்த கிராஃபோட முழுக்கவுமே மாறாமல் தான் நீக்க போகுது. ரைட், மாறாமல் தான் இருக்க போகுது. சரியா? பீனோட்டத்துக்கு நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் பெருமானம் எடுத்தாலும் அது ஒரே பெருமானமாக இருக்கணும். சரி, அப்போ இதுக்கு ஏற்ற ஆன்சர் உங்களுக்கு 5th ஆன்சர் மட்டும்தான். மற்றதெல்லாம் பாருங்கள், இப்போ பீனோட்டில் ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வருது. அப்போ கேள்வியில் வெப்பநிலை மாறாதிருக்கும் மாறு என்று தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ வெப்பநிலை மாறாட்டி எனக்கு இந்த நிரம்பலாவியால் வர அமுக்கம்ன்றது மாறவே கூடாது. இது மாறவே கூடாது என்றால் இந்த பெருமானம் இது ஒரு கிடை நேர்கூடாக தான் நிற்கணும். இப்போ இதுக்குள்ளே எப்படி ஒரு வளைவோ இப்படி ஒரு கோடை வந்தால் என்ன செய்யும்? என்ன அர்த்தம்? நிரம்பலாவிய அமுக்கம் குறையுது. அல்லது இப்படி ஒரு மேல் ஒரு கோடு வந்தால் என்ன அர்த்தம்? மாறுது. மாறினா என்ன செய்யும்? இந்த கன்செப்ட் பிழைக்கும். அப்போ உங்களுக்கு சரியான ஆன்சர் 5th ஆன்சர் மட்டும்தான். ரைட்.